தாயகம் காக்க உயிர்களை தந்த சந்தன பேழைகளுக்கு வீர வணக்கம். தேரடி திடலில் தன்மான உணர்ச்சியுள்ள தமிழர்கள் வெள்ளமென திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் கூட்டத்திற்கு இதுவரை இத்தகையதோர் நிகழ்வு நடந்ததில்லை என்று சொல்லத்தக்க வகையில் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களோடு வன்னிக்காட்டிலே நான் இருந்த காட்சிகளை வரிசைப்படுத்தியும் இந்த எளியவனை பற்றி நாட்டினுடைய பெரும் தலைவர்கள் பாசத்தோடு பொழிந்த சொற்களையும் காட்சிகளாக சித்தரித்து அறிவாசான் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, திராவிட இயக்கத்திற்கு அடித்தளமிட்ட நடேசனார், பிட்டி தியாகராயர், துறவாட் மாதவன் நாயர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்களையும் சித்தரித்து தமிழீழ விடுதலைக்கான போர்க்களத்தில் விடுதலை புலிகள் சிங்கள ராணுவத்தை எதிர்த்து போராடுவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தவரும் கோடானு கோடி பணத்தை அள்ளி வழங்கியவரும் அவர்கள் ஆயுத போருக்கு பக்கத்துணையாக இருந்தவரும் அவர் தொடர்ந்து இன்னும் சில ஆண்டுகள் இருந்திருந்தால் தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய லட்சியம் ஈடேறி இருக்கும் என்று நான் கருதுகிற மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் தேசிய தலைவரும் சந்தித்த அந்த காட்சியையும் இந்த மேடையிலே வரிசைப்படுத்தி மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னோடிகளும் கழகத்தின் கண்மணிகளும் அமர்ந்திருப்பதற்கான இருக்கைகளை ஒழுங்குபடுத்தியும் இந்த மகத்தான வெற்றிக்கு காரணமாக இருக்கின்ற தென்சென்னை மேற்கு மாவட்ட செயலாளரும் மாநகராட்சி மன்ற உறுப்பினரும் கல்லூரி மாணவ பருவம் தொட்டு திராவிட இயக்கத்திற்காக பாடுபட்டு வருகின்றவருமான என் ஆருயிர் தம்பி, சொற்களால் நன்றி தெரிவிக்க இயலாத அளவுக்கு என் நெஞ்சம் நிறைந்திருக்கிற தம்பி சைதை சுப்பிரமணியம் அவர்களே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் அவைத் தலைவர் எனது ஆருயிர் அண்ணன் ஆடிட்டர் அர்ஜுனராஜ் அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் என் ஆருயிர் சகோதரர்களான ஆடுதுறை முருகன் அவர்களே, திருமலாபுரம் ராஜேந்திரன் அவர்களே, என் பாச சகோதரி டாக்டர் ரொஹையா அவர்களே, கொள்கை விளக்க செயலாளர் வந்தியத்தேவன் அவர்களே, பல ஆண்டுகள் எனக்கு பெருந்துணையாக இருந்து வீச்சரிவாளுக்கும் வேல்கம்புக்கும் அஞ்சாமல் அந்த நெல்லை சீமையில் எனக்கு ஒரு தளகர்த்தனாக திகழ்ந்து இளைஞரணிக்கு தலைமையேற்று சட்டமன்றத்தில் உறுப்பினராகி
அதன் பின்னர் லண்டனிலே இருந்து கேர்னல் கிட்டு, அண்ணா எங்களுக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும், உங்கள் உரைகள் அனைத்தும் தமிழிலே இருக்கின்றன, ஆங்கிலத்திலே எங்களை பற்றி ஒரு உரைதனை நிகழ்த்தி அதை ஒளி பேழையாக எங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்று கேட்ட மாத்திரத்தில் கோட்டையில் தாமிரபரணி கரையில் ஒரு மண்டபத்தில் தமிழறிஞர் சொற்செல்வர் சிசு மணி அவர்கள் தலைமையில் சவேரியார் கல்லூரியில் எனது பொருளாதார பேராசிரியரும் தமிழீழ பற்றாளருமான பேராசிரியர் ஆரோக்கியசாமி அவர்களை முன்னிலை வகிக்க செய்து 1.5 மணி நேரம் நான் ஆங்கிலத்திலே ஆற்றிய அந்த உரையை தயாரித்துக் கொடுத்த அமைப்புத்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் ஈழம் என்ற அந்த தலைப்பில் அந்த ஒளிப்பேழையை அவர் வழங்கி என்னுடைய இளவல் பத்மநாபா கொலை வழக்கிலே குற்றஞ்சாட்டப்பட்டு 12 மாதம் தடா கைதியாக இருந்தானே, நான் பெருமையோடு நினைத்துக் கொள்கிற என் தாயின் வயிற்றில் எனக்கு இப்படி ஒரு தம்பி பிறந்தான் என்று நான் இன்றைக்கும் பெருமைப்படுகிற வை ரவிச்சந்திரன் அவர்கள் 37 காயப்பட்ட புலிகளை போர் நடந்து கொண்டிருந்த காலத்திலே கலிங்கப்பட்டி இல்லத்தில் ஓராண்டு காலம் வைத்திருந்து என் தாயார் மாரியம்மாள் அந்த 1 வருட காலமும் அந்த 37 பேருக்கு 3 வேளையும் உணவு சமைத்து போட்டு மருத்துவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களுக்கு சிகிச்சை செய்து அந்த தம்பிகளிலே 17 பேர் பூரண சுகமடைந்து ஈழத்திற்கு மீண்டும் போர்க்களத்துக்கு சென்ற பின்பு மீதம் இருந்தவர்களில் ஒருவனுக்கு 2 கால்கள் கிடையாது, 2 கைகள் கிடையாது, 2 கண்களும் கிடையாது. அப்படி ஒரு உருவம். அந்த உருவத்தை ஒவ்வொரு நாளும் கழிப்பிடத்துக்கு கையிலே தூக்கி சென்று அவன் காலை கடன்களை கழிப்பதற்கு தானே உதவியாக இருந்து சுத்தம் செய்து, அப்படி கரம் இழந்தவர்கள் கால் இழந்தவர்கள் 7 பேர் அவர்களையும் சேர்த்து பின்னர் பாளையங்கோட்டை வாடகை வீட்டிலே தம்பி ரவிச்சந்திரனும் அவனது துணைவி சாந்தியும் ஒரு 5 மாத காலம் வீட்டிலே வைத்திருந்து அவர்களுக்கு 3 வேளையும் உணவும் மருந்தும் தேவைகளும் நிறைவேற்றி கொடுத்த நிலையில் திராவிடர் கழகத்தினுடைய உண்மையான தன்மான வீரன் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கிலே கட்டணம் வாங்காமல் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்காக வாதாடினாரே வழக்கறிஞர் துரைசாமி அவர்கள் என்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலே சந்தித்த போது தனியாக அழைத்து, விடுதலை புலிகளை நீங்கள் வீட்டில் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்க, வீட்டில் இல்லை என்றேன். வேறு ஏதாவது இடத்திலே வைத்திருக்கிறீர்களா? ஆமாம் என்றேன். 2 நாட்களுக்குள் அங்கே ரெய்டு நடக்கப் போகிறது, உளவுத்துறை தயாராகிவிட்டது, தகவல் யாரோ தந்திருக்கிறார்கள் நீங்கள் வைத்திருப்பதாக என்று சொல்லவும், நான் உடனடியாக புறப்பட்டு பாளையங்கோட்டைக்கு சென்று பெருமாள்புரத்துக்கு சென்று தம்பி ரவியிடத்தில் அவர்களை இடமாற்றி வைக்க வேண்டும் என்று சொன்னபோது யாரிடம் ஒப்படைப்பது என்று திகைத்த நேரத்தில் என் தம்பி வழக்கறிஞர் குருநாதனிடம் இதை சொல்ல, அவர் சிங்கம்பட்டி ஜமீன்தாரின் பேரன் இன்று நினைவில் வாழ்கிற தம்பி தாயப்பனையும் உடனழைத்துக் கொண்டு பொதிகை நகரிலே ஒரு வீட்டை வாடகைக்கு பிடித்து இங்கே ஒரு குடும்பம் தங்க போகிறது என்று சொல்லி என்னுடைய தாய்மாமன் சங்கரப்பன் திருமணம் ஆகாதவர் அவரையும், இன்னொரு உறவினர் குருசாமி அவரது மனைவியையும்
வீட்டு உரிமையாளரிடம் இவர்கள்தான் இங்கே தங்க போகிறார்கள் அங்கே தங்க வைத்து இந்த வீட்டில் இருந்த விடுதலை புலிகளையும் அங்கே போய் தங்க வைத்து பின்னர் கடைசியில் அங்கே அந்த வீட்டையும் கண்டுபிடித்து விட்டார்கள். கைது செய்ய போகிறார்கள் என்று கேள்விப்பட்டவுடன் தம்பி ரவி தன் மனைவியையும் உறவினர்களையும் ஊருக்கு அனுப்பிவிட்டு அந்த புலிகளை கொண்டு வந்து தன் வீட்டிலேயே வைத்திருந்தான். முதல் நாள் இரவில் நான் நன்றி மறக்காத டிஎஸ்பி பரவேசம் அவர்கள் ரவியிடம் வந்து ஆயுதங்கள் ஏதாவது வீட்டில் இருக்கிறதா, இருந்தால் அப்புறப்படுத்தி விடுங்கள் என்று சொல்ல, ஆயுதங்கள் இல்லை, சயனைடு குப்பிகள் மட்டும் அவர்கள் கழுத்திலே கட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லவும் காவல்துறையினர் அந்த வீட்டிலே வந்து அனைவரையும் கைது செய்த போது என்னுடைய தம்பி ரவிச்சந்திரனையும் கைது செய்து கொண்டு போய் நீதிமன்றத்திலே கூண்டிலே நிறுத்திய போது தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தினரை நீங்கள் வீட்டிலே வைத்திருந்தது குற்றம்தானே என்று நீதிபதி கேட்டவுடன் சட்டப்படி இது குற்றமாக இருக்கலாம், என் மனச்சாட்சியின்படி மனிதாபிமானத்தின்படி அது நீதியானது நியாயமானது, ஆகவே நான் செய்தேன் என்று நீதிமன்றத்திலேயே அவன் முழக்கமிட்டதை என் மீது உயிரையே வைத்திருந்த மறைந்து போன திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவரான அண்ணன் கோசிமணி அண்ணா அறிவாலயத்தின் தாழ்வாரத்திலே என்னை சந்தித்து, நீ என்னடா பெரிய தியாகம் செய்து விட்டாய், உன் தம்பி ரவிச்சந்திரன் உன்னை தூக்கி எறிந்துவிட்டு உச்சத்துக்கே போய்விட்டார் ஒரு வாக்குமூலத்தின் மூலமாக என்று சொல்ல, அதன் பிறகு அவன் 19ஆம் கொலை வழக்கிலே குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு தடா கைதியாக இருந்தான். மற்றவர்கள் முகாம்களுக்கு அனுப்பப்பட்டார்கள். அந்த பேருதவியையும் செய்து தந்த குருநாதன் சில நாட்கள் என்னை விட்டு சற்று விலகி இருந்தார். ஆனால் என்னை விட்டு விலகியவர்களில் யாரும் என்னை பற்றி தவறாக ஒரு சொல் எங்கும் சொன்னதில்லை. பதவிகளை அனுபவித்தவர்கள், பொறுப்புகளிலே இருந்தவர்கள், எங்கள் இயக்கத்தை விட்டு வெளியேறி சென்றாலும் எங்கள் இயக்கத்தின் மீதோ என் மீதோ எந்த பழி சொல்லையும் சொன்னதே இல்லை, இருவரை தவிர. அந்த வரிசையில் தான் தம்பி குருநாதனும் இருந்ததால் அவர் எனக்காக நான் அரசியல் சட்டத்தை நடுத்தருவிலே போட்டு கொளுத்தினேன் என்ற போது, நாங்கள் சட்டத்தை கொளுத்தவில்லை, தாளைத்தான் கொளுத்தினோம் என்று அந்த போராட்டத்திலே கலந்து கொண்ட அத்தனை திராவிட முன்னேற்ற கழக தோழர்களும் தமிழகம் எங்கும் பிரமாண வாக்குமூலத்தை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்த போது, நெல்லையிலே இருந்த நீதிமன்றத்தில் என்னுடைய பிரமாண வாக்குமூலத்தை நான் தயாரித்து வழக்கறிஞர் குருநாதன் மூலமாக சமர்ப்பிக்கின்ற போது, நான் இந்திய நாட்டின் அரசியல் சட்டத்தை தான் நெல்லை சந்திப்பிலே நட்டநடு வீதியிலே கொளுத்தினேன் என்று நான் குறிப்பிட்டேன். அதற்கு 3ஆம் நாள் என் அதிகாரம் வானத்தை விட உயர்ந்தது என்று சொல்லிக் கொண்டிருந்த நபர், அந்த நீதி அரசர் கோவை மக்களுக்கு மிக வேண்டியவர்தான். கோவை ராமநாதபுரம் பகுதியில் தான் சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பத்தேவர் இருந்தார். அவரது மருமகன் தான் அந்த நீதியரசர் ராமமூர்த்தி அவர்கள். அவர்களிடத்தில் எப்படியாவது வைகோவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க வேண்டும், இது மேலிடத்து விருப்பம் என்று சொன்னதாகவும், அவர் ஓய்வு பெற்ற பிறகுதான் இதை நான் அறிந்தேன். அவர் நீதிமன்றத்தில் விடுதலை என்று மட்டும் சொல்லவில்லை, ஹானரபிள் அக்யூட்டல், கௌரவமான விடுதலை என்று எனக்கு விடுதலை வழங்க அன்றைக்கு அவர் அவர் ஒருவர்தான் எனக்கு வழக்கறிஞர், மற்றவர்களுக்கெல்லாம் மற்ற வழக்கறிஞர்கள். அவர் வாத திறமைகளை கண்டு
இவர் உயர் நீதிமன்றத்திலே உச்ச நிலைக்கு வருவார் என்று நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அந்த வழக்கறிஞர் பணியை அவர் ஒழுங்காக செய்யவில்லை. அப்படி எனக்கு பக்கபலமாக இருந்து ராஜீவ்காந்தி துன்பியல் நிகழ்ச்சி நடைபெற்ற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அலுவலகம் தாக்கப்பட்டது. அறிவாலயத்தின் மீது தாக்குதல் நடந்தது. முரசொலி அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடந்தது. தமிழகமெங்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் தாக்கப்பட்டார்கள். வீடுகள் கொளுத்தப்பட்டன. பல இடங்களிலே கைகால்களை வெட்டினார்கள். எங்கும் திமுகவினர் வெளியிலே நடமாட முடியவில்லை. அந்த 3 நாட்களும் கோர தாண்டவம் ஆடியது. அன்றைக்கு டெல்லியிலே ஆட்சி பொறுப்பிலே இருந்த காங்கிரசும் அப்பொழுது அவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்ட அண்ணா திமுக. அப்படிப்பட்ட நிலையில் நெல்லை சந்திப்பிலே ஒரு கூட்டத்தை போட்டு காங்கிரஸ் இயக்கத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவ்காந்திக்கு படுகொலைக்கு காரணமானவன் இதே நகரத்தில் தான் ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறான், அவன் தலையை துண்டிக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டார்கள். என் தலையை நான் மறுகால் குறிச்சியிலே இருந்து என் தம்பிமார்கள் 25 பேரை அழைத்துக் கொண்டு வந்து என் வீட்டு மாடியில் 3 சாக்கு மூட்டைகளிலே கருங்கற்களை வைத்து குவித்து வைத்திருந்தேன். எந்த தாக்குதலையும் கருங்கற்கள் கையிலே இருந்தால் தாக்கு பிடிக்கும், வெற்றறிவாளும் வேர்க்கம் கிட்ட வர முடியாது. ஆகவே அதை ஆயுதங்களாக வைத்து தம்பிகள் என்னோடு பாதுகாப்பாக இருந்தார்கள். நான் குருநாதனை அழைத்தேன். KVK சாமி மன்றம் கீழப்பாவூரிலே அடித்து நொறுக்கப்பட்டு விட்டது. திமுக தோழர்கள் எல்லாம் கைகால் வெட்டப்பட்டு கிடக்கிறார்கள். எல்லா இடங்களிலும் புளியங்குடியிலே, சங்கரங்கோயிலே எல்லா இடங்களிலும் திமுகவினர் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். நாம் உடனே அவர்களுக்கு சென்று ஆறுதல் கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அவரை நான் அழைத்துக் கொண்டு புறப்பட்ட போது டிஐஜியும் எஸ்பியும் என்னிடம் வந்து உங்கள் தலையை எடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கிறார்கள், நீங்கள் பகிரங்கமாக ஊர் ஊராக போவேன் என்கிறீர்களே, அது பெரும் ஆபத்தில் முடியும், நீங்கள் போகக்கூடாது என்றார். நான் சொன்னேன், நான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன், என் உடம்பில் ஓடுகிற ரத்தத்தில் அண்ணாவின் இயக்கம் இருக்கிறது, என் சகாக்கள் என் சகோதரர்கள் வெட்டப்படுகிறார்கள், வீடுகள் சூறையாடப்படுகின்றன என்றால் நான் அதை பொறுத்துக் கொண்டிருக்க முடியாது. நான் செல்வேன், ஒவ்வொரு திமுக செயலாளர் வீட்டுக்கும் செல்வேன் என்று புறப்பட்டு தாக்கப்பட்டவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து மண்மேடாக்கப்பட்ட KVK சாமி மன்றத்தின் மண்மேட்டின் மீது நின்று கொண்டு இதே இடத்தில் KVK சாமி மன்றத்தை நான் மீண்டும் எழுப்புவேன் என்று சொல்லி சுரண்டையில் அண்ணா சிலைக்கு பீடத்தில் நின்று கொண்டு எங்களை தாக்க முனைகிறவர்கள் முடிந்தால் வரட்டும் என்று சொல்லிவிட்டு பாவூர் சத்திரத்திலே போய் பெருந்தலைவர் காமராஜர் சிலைக்கு நான் மாலை அணிவிக்க காரை விட்டு இறங்குகிறேன். ஒரு 30-40 பேர் ஆயுதங்களோடு என்னை நெருங்கி வந்தார்கள், என்னை தாக்குவதற்காக. நான் திரும்பி பார்த்தேன். குருநாதனுடைய மனைவியினுடைய தந்தை சுப்பையா பாண்டியன் 25-30 பேரோடு அவர் 4-5 கார்களிலே வந்திருந்தார். அவர்கள் வீச்சறிவாளோடு வீதியிலே இறங்கினார்கள். இந்த கூட்டம் பஞ்சாக பறந்து ஓடி போய்விட்டது. 3 நாட்களும் புளியங்குடி பழனிசாமி வீட்டில், சங்கரங்கோயில் பழனிசாமி வீட்டில் தாக்கப்பட்ட இடங்களை எல்லாம் பார்த்து அதை வீடியோ கேசட்டாக அவர் ஆக்கினார். அப்பொழுது கூட ஒரு விமர்சனம் வந்தது, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் யாரும் வெளியே வரவில்லையே, இவனுக்கென்ன அந்த வீண் வேலை, இவன் ஏன் ஊராக போய் திமுக காரனை பார்க்கிறான் என்று இயக்கத்திலே இருந்து எப்படி இவனை வெளியேற்றிவிட வேண்டும் என்று துடித்தவர்கள் இந்த வார்த்தைகளையும் சொன்னார்கள். இந்த சென்னை மாநகரத்துக்கு வந்தேன். எந்த காரிலும் திமுக கொடி கிடையாது, என் ஒருவனுடைய காரை தவிர. மக்கள் ஓடி ஓடி வந்து பார்த்தார்கள், திமுக கொடி கட்டிக் கொண்டு ஒருவன் போகிறானே என்று. அப்படி அந்த காலகட்டத்தில்
எனக்கு பெருந்துணையாக இருந்ததோடு மட்டுமல்ல, நான் பொடா சட்டத்தின் கீழ் வேலூர் காராகிரகத்திலே அடைபட்டு கிடந்த நாட்களில் கலிங்கப்பட்டி இல்லத்தை ரெய்டு செய்துவிட்டு அங்கே வீட்டுக்குள் வைத்திருந்த தலைவர் பிரபாகரன் படத்தை அவர்கள் அகற்ற முனைந்த போது என் தாய் மாரியம்மாள், அவனும் என்னுடைய பிள்ளைதான், இந்த வீட்டிலே அவர் படம் இருந்தால் நீங்கள் ஏன் இதை எடுக்கிறீர்கள் என்று மறுத்தாள். இங்கே அந்த அதே ரெய்டு அண்ணா நகர் வீட்டுக்கு வந்தபோது 200 பேர் காவலர்கள் என் வீட்டை முற்றுகையிட்ட நேரத்தில் தன்னந்தனியாளாக 2 மணி நேரம் அவர்களை உள்ளே நுழைய விடாமல் தடுத்தவன் என் தம்பி குருநாதன் என்பதையும் இந்த நேரத்திலே நான் நினைவிலே கொண்டு, உரிய நேரத்துக்கு நீ என் பக்கத்திலே வந்து சேர்ந்திருக்கிறாய். என் நெஞ்சத்திலே காயங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில், என் மீது ஈட்டிகள் எரியப்படுகிற காலத்தில் நீ மீண்டும் என் பக்கத்திலே இப்பொழுதுதான் அண்ணனுக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நீ வந்ததற்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சகோதரன் குருநாதன் அவர்களே, இந்த மேடையிலே வீர முழக்கமிட்ட மே 17 இயக்கத்தினுடைய நிறுவனரும் ஒருங்கிணைப்பாளருமான ஜெர்மனி நாட்டில் தீர்ப்பாயத்தில் தமிழீழ விடுதலை புலிகளுக்காக போய் வாதாடிய, ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சிலில் ஒவ்வொரு ஆண்டும் போய் வாதாடி வந்த, 10 தடவைகளுக்கு மேல் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு உடல் நலம் அடியோடு பாழாகி உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்று நான் பயந்து ஒரு வாய்தாவுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு கொண்டு வருகிறார்கள் என்றவுடன் நான் சைதாப்பேட்டை கோர்ட்டிலே சுப்பிரமணியத்தோடு போய் உட்கார்ந்திருக்கிறேன். நான் அந்த இடத்தை விட்டு போகிற வரை கொண்டு வரக்கூடாது என்று காவல்துறையினர் அவரை தாம்பரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய்விட்டார்கள். நான் 4 மணி வரை உணவருந்தாமல் கோர்ட்டிலேயே இருந்தேன். கோர்ட் முழு நேரம் வந்துவிட்டதால் 4:30 மணிக்கு காவலர்கள் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் மிகுந்த கவலையோடு இருந்த நிலை இன்று மாறி ஓரளவு ஒரு குணம் பெற்று, இளைஞர்களில் நான் ஒன்றை சொல்வேன். இளைஞர்களே, மாணவர்களே, அரசியல் இயக்கத்திலே பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களே, எங்களிடம் வாருங்கள். எம்எல்ஏ பதவி தருகிறோம், எம்பி பதவி தருகிறோம், உங்களை உயர்ந்த இடத்திலே உட்கார வைக்கிறோம் என்று சொல்லுகிறவன் வைகோ அல்ல. அப்படி சேர விரும்பினால் தம்பி திருமுருகன் காந்தியினுடைய மே 17 இயக்கத்திலே சேருங்கள். அது தன்னலமற்ற இயக்கம், லட்சியத்துக்காக பாடுபடுகிற இயக்கம். அதை வழிநடத்துகிறவன் ஒரு தலைவனுக்குரிய அத்தனை தகுதிகளையும் கொண்டவன். அந்த திருமுருகன் காந்தி அவர்களே, கலை உலகத்தில், திரை உலகத்தில் ஈழத் தமிழர்களுடைய துயரத்தை திரைப்படங்களாக எடுத்து தமிழக மக்களிடம் உணர்ச்சி ஊட்டியதோடு மட்டுமல்லாமல் வார ஏட்டில் அக்குவேறு ஆணிவேராக பிரச்சனையை அலசி ஆராய்ந்து ஈழ விடுதலை புலிகளை ஆதரிப்பதற்கான காரணங்களை சொல்லி ஆண்டுதோறும் முத்துக்குமாருடைய மறைவுக்கு அதை வீரவணக்க நிகழ்ச்சியாக நடத்துகிற வணிக பெருமக்களுக்கு ஒரு பெரும் தலைவன் இருந்தான். அவர் பெயர் வெள்ளையன். அவருடைய உடன் பிறந்த தம்பியாகிய என்னுடைய ஆர்வீர் சகோதரர் இயக்குனர் புகழேந்தி தங்கராசு அவர்களே, கொங்கு மண்டலத்தில் தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவராகவும் இருந்து கொண்டு வேளாண் பெருங்குடி மக்களுக்காக போராடுவது மட்டுமல்ல, ஈழத் தமிழர்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் போராடுகிற ஒரு மார்க்சியவாதி, சுயநிர்ணய உரிமைக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர். அவர் எங்களோடு சாஞ்சி வரை வந்தார். நீட்டினோ எதிர்ப்பு நடைபயணத்தில் எங்களோடு நடந்தே வந்தார். அவர் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு என் போன்றவர்கள் சில வேளைகளிலே மனக்காயம் அடைகிற போது அவருடைய பதிவுகளை பார்த்து நான் என்னை தேற்றிக் கொள்வேன். அத்தகைய தன்மை கொண்ட
ஈரோடு சகோதரர் பொன்னையன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே உணர்ச்சிகரமாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற குடந்தையை சேர்ந்த ஈழ விடுதலை புலிகளுக்கும் காவிரி பிரச்சனைக்கும் என்றைக்கும் தோள் கொடுத்து வருகிற சகோதரர் குடந்தை அரசன் அவர்களே, கனல் தெரித்தாலன இங்கே 4 நிமிடங்களில் எரிமலையாக வெடித்துவிட்டு உட்கார்ந்திருக்கின்ற என்னுடைய தம்பி என்று சொல்வதை என்னுடைய மகன் வயதுதான் அவனுக்கு இருக்கும் மணிவேந்தன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தொகுத்து தந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிடர் கழகத்திலே பயிற்றுவிக்கப்பட்டு எங்கள் இயக்கத்துக்கு இன்றைக்கு தோள் கொடுக்கிற வந்தியத்தேவன் அவர்களே, உணர்ச்சி பெருக்காக நடக்கிற இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற என் உயிருக்கு உயிரான மாவட்ட செயலாளர்களே, பகுதி செயலாளர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, மாணவரணி, இளைஞரணி, தொழிலாளர் அணி, மீனவர் அணி, விவசாய அணி, எனக்கு என்றும் தோள் கொடுக்கிற தொண்டர் அணி ஆகிய அமைப்புகளை சேர்ந்த தோழர்களே, அந்த தொண்டரணியை வார்ப்பித்துக் கொடுத்து 1994 ஆண்டு ஏப்ரல் 16ஆம் தேதி தலைநகர் சென்னை தன் சரித்திரத்தில் வெள்ளைக்காரன் காலத்திலே இருந்து அப்படி ஒரு கூட்டத்தை கண்டதில்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு பிற்பகல் 3 மணிக்கு தொடங்கி மறுநாள் ஆதவன் வான வெளியிலே உதிக்கின்ற வரையிலுமே நடைபெற்றதே எழுச்சி பேரணி. அந்த பேரணிக்கு 3000 தொண்டர்களை தயார் செய்து அந்த தொண்டர் படையை அணிவகுக்க வைத்து அந்த கூட்டத்தையும் கட்டுப்படுத்தி ஒரு சின்னஞ்சிறு அசம்பாவிதம் கூட நடக்க விடாமல் செய்து ஒவ்வொரு நடைபயணத்தின் போதும் அந்த வேலையை முறைப்படுத்திக் கொண்டே வந்து இப்பொழுதும் அப்படிப்பட்ட பணிகளிலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கக்கூடிய வடசென்னை ஒரு பகுதியின் மாவட்ட செயலாளர் ஆர்வீர் சகோதரர் மாநகராட்சி மன்ற உறுப்பினர் ஜீவன் அவர்களே, இந்த சென்னை மண்டலத்திலே இருக்கக்கூடிய நான் விரும்புகிற போதெல்லாம் நிகழ்ச்சியை வெற்றிகரமாக்கி தருகின்ற மாவட்ட செயலாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை பெரியோர்களே, என் உரையை வீடுகளிலே இருந்து செவிமடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய என் வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, என் போற்றுதலுக்குரிய பெரியோர்களே, வளரும் வயதில் லட்சிய வீரர்களாக வளர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிற இளைஞர்களே, கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டுகின்ற வீரர் திரு கூட்டம் எங்கே, அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாலிப பட்டாளம் என்று 30 ஆண்டுகளாக நான் மேடையிலே முழங்குகின்ற தகுதியை தந்திருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பிகளே, செய்தியாளர்களே, ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் மதிக்கின்ற தொலைக்காட்சி ஊடக நண்பர்களே, வணக்கம். இந்த வீர வணக்க நாள் நிகழ்ச்சி என்பது, மாவீரர் நாள் என்பது, தியாக திருநாள் என்ற பெயரிலே இப்பொழுது இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அனுமதி கொடுத்த காவல்துறைக்கு நன்றி, ஒத்துழைப்பு கொடுத்த சென்னை காவல்துறைக்கு என்னுடைய நன்றி. இந்த நிகழ்ச்சி எதை எனக்கு நினைவூட்டுகிறது என்றால், 2008ஆம் ஆண்டு 17 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரித்தானிய தலைநகரம் டேம்ஸ் நதிக்கரையிலே இருக்கக்கூடிய லண்டன் மாநகரில் இதே நவம்பர் 27ஆம் தேதி அன்று பிரித்தானியத்திலே இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்கள் நடத்திய மாவீரர் நாள் கூட்டத்தில் எக்ஸல் என்கின்ற அரங்கத்தில் அந்த பெயரிலேயே பொருள் இருக்கிறது, எல்லாவற்றையும் விஞ்சியது. 65,000 பேர் திரண்டிருந்தார்கள். அப்படி ஒரு அரங்கம்
நான் இதுவரை உலகில் கண்டதே இல்லை. ஈழத் தமிழர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லோரும் இருந்தார்கள் முன் வரிசையிலே. பாலசிங்கத்தின் துணைவியார் அடேல் பாலசிங்கமும் வந்து அமர்ந்திருந்தார். அவர் பக்கத்தில் நானும் அமர்ந்திருந்தேன். நான் தான் நிறைவு பேச்சாளர். அதிலே 1.5 மணி நேரம் நான் பேசினேன். அந்த நிகழ்ச்சியை மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவது சைதை தேரடியிலே நடைபெறுகிற இந்த நிகழ்ச்சி ஆகும். 1989ஆம் ஆண்டு பிறந்தது தலைவர் பிரபாகரன் சொன்னார், இதுவரை 1207 புலிகள், ஆண்களும் பெண்களும், பெண் புலிகளும் களத்திலே மாண்டிருக்கிறார்கள். அவர்களின் நினைவாக ஆண்டுக்கு ஒரு நாளை மாவீரர் நாளாக கொண்டாட வேண்டும். அதற்கு பொருத்தமான நாள் எது என்று நான் யோசித்தேன். கேர்னல் சங்கர் என்ற சத்யநாதன் சிங்கள ராணுவத்தால் சுடப்பட்டு மரணகாயத்தோடு அலைகடல் தாண்டி வந்து தாயகமாம் தமிழகத்துக்கு வந்தபோது அவன் உயிர் பிரிவதற்கு முன்பு அவனை தன் மடியிலே போட்டுக்கொண்டு அவனுடைய நெற்றியை நீவிக் கொண்டிருந்த பிரபாகரனை பார்த்து அவன் தாயே தந்தையே என்று கூறாமல் தம்பி 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 என்று சொல்லியவாறே அவன் உயிர் மூச்சு பிரிந்தது. அந்த நாளை நினைவாக கொள்வோம். ஆகவே நவம்பர் 27 இந்த ஆண்டு முதல் மாவீரர் நாளாக கொண்டாடுவோம். அன்றைக்கு நான் உரை நிகழ்த்துவேன் என்று 89ஆம் ஆண்டு நான் வன்னிக்கு சென்று திரும்பிய அந்த ஆண்டு அவர் தொடங்கி வைத்தார். 2008ஆம் ஆண்டில் அந்த எக்ஸல் அரங்கத்தில் மிகப்பெரிய திரையில் இன்னும் சற்று நேரத்தில் தலைவர் பிரபாகரன் ஆயிற்று, 15 நிமிடம் ஆயிற்று, அவர் உருவம் திரைக்கு வரவில்லை, குரல் வரவில்லை. ஒரே பதட்டமாக இருந்தார்கள் லண்டன் வாழ் தமிழர்கள். நான் என்ன என்று கேட்டேன். இப்பொழுது திடீரென்று வந்து லண்டன் காவல்துறை, நீங்கள் நேரடியாக பிரபாகரன் பேச்சை இங்கே ஒளிபரப்பக்கூடாது, அதற்கு தடை விதிக்கிறோம். நீங்கள் பதிவு செய்து கொண்டு ஒளிப்பேழையிலே பதிவு செய்து கொண்டு அவர் பேசி முடித்த பிறகு நீங்கள் இந்த திரையிலே வெளியிடலாம் என்று அறிவித்ததனால் அதற்கு பிறகு அவருடைய உரை அங்கே காட்டப்பட்டது. அதை நான் நினைத்து பார்க்கிறேன். இந்த மாவீரர் நாள் என்பது தலைவர் பிரபாகரன் சொன்னதைப் போல எங்கள் வரலாறு மாவீரர்களின் ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சுதந்திர நாட்டினுடைய சிற்பிகள். இங்கே நடனமாடிக் கொண்டிருக்கக்கூடிய தீப்பிழம்புகளின் நாக்குகளைப் போல வரிசையாக அணிவகுத்து செல்லுகிற அக்கினி குழம்புகள் போல அவர்கள் எங்கள் மண்ணின் வீர மார்பை பிளந்து அதிலே உள்ளே குடியேறி இருக்கிறார்கள். அவர்களால் எங்கள் இயக்கம் புனிதம் பெறுகிறது. அவர்களால் எங்கள் இயக்கம் உரிமை வேட்கை பெறுகிறது. அவர்களால் எங்கள் அமைப்பு எதிர்காலத்தை பற்றிய நம்பிக்கை கொள்கிறது. வாழ்க மாவீரர்கள் என்று அந்த உரையின் போது வாழ்த்தினார். நான் அதை வழிமொழிகிறேன். நீங்கள் எல்லோரும் வழிமொழிகிறோம் என்று சொல்ல வேண்டும். பலத்த குரலிலே சொல்ல வேண்டும். இதை இந்த ஒளிப்பேழை உலகத்தின் அத்தனை நாடுகளுக்கும் செல்ல இருக்கிறது. அத்தனை நாடுகளிலே உள்ள புலம்பெயர் வாழ் ஈழத் தமிழர்களுக்கு நம்பிக்கை இழக்காதீர்கள். நீங்கள் எதிர்காலத்திலே ஈழம் மலரும் என்ற நம்பிக்கையோடு இருங்கள். தமிழ்நாட்டிலே இருந்து உங்கள் சகோதரன் வைகோ இருக்கிறான். அவன் உயிர் பிரிகிறவரை, என் தொண்டை குழியிலே சுவாசம் இருக்கிறவரை, ஜீவன் இருக்கிறவரை நான் சமரசங்களுக்கு இடம் கொடுக்காதவன் என்ற முறையில் ஈழத் தமிழ் விடுதலைக்காக பாடுபட்டதால் தான் எங்கள் இயக்கம் சோர்வுற்றதென்றும் எங்கள் இயக்கம் பின்னடைவுகளை சந்தித்ததென்றும்
இந்த புலிகள் ஆதரவுதான் வைகோவினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் இன்றைக்கு பல பேர் விமர்சிக்கிறார்கள். அந்த விமர்சனங்களை செய்கிறவர்களை நான் குறை சொல்லவில்லை, அது அவர்களுடைய கருத்து. ஆனால் என் ஊனோடும் உதிரத்தோடும் என் எண்ணத்தோடும் உணர்ச்சியோடும் கலந்திருப்பது தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்ற ஏக்கம். 84ஆம் ஆண்டு நானிவெட்டிலே நடைபெற்ற ஈழத்தமிழர் மாநாட்டுக்கு நான் சென்றபோது நியூயார்க் நகரத்திலே இருக்கக்கூடிய ஐநா மன்ற கட்டிடத்துக்கு எதிரே நான் நடந்தபோது 180 நாடுகளினுடைய கொடிகள் தனித்தனி சுதந்திர கொடிகளாக பறந்து கொண்டிருந்தன. உலகின் மூத்த இனம், உலகத்தின் தொன்மையான இனம், நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இனம், கடலிலே மரக்கலம் செலுத்துகின்ற பயிற்சியை முதலிலே பெற்ற இனம், பல நாடுகளை வென்ற இனம், உலக இலக்கியங்களுக்கெல்லாம் மூலாதாரமான இலக்கியங்களை படைத்த இனம், கற்பு, பண்பு, நேர்மை, நாணயம், வீரம், மானம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டான இந்த இனத்துக்கு ஒரு நாடு இல்லை, அதற்கு அடையாளமான ஒரு கொடி இல்லை என்று அங்கிருந்தவாறே நான் அமெரிக்க நாட்டில் இருந்து கொண்டே 648 திமுக தோழர்களுக்கு முன்னணியினருக்கு கடிதம் எழுதினேன். 1.5 பக்கம் கடிதம். இன்னும் பலர் வைத்திருக்கிறார்கள். இங்கே கொடிகள் பறக்கின்றன. தமிழனுக்கென்று, தமிழ் தேசத்துக்கென்று ஒரு கொடி இல்லை. தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும். அந்த நாட்டின் கொடி இந்த முகப்பிலே பறக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு எழுதுகிறேன் என்று சொன்னேனே. அதன் பிறகு ஈழ விடுதலை புலிகள் சீறி எழுந்த பின்பு அவர்கள் நிச்சயமாக தமிழீழத்தை அடைவார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்தேன். தலைவர் பிரபாகரனை சந்தித்தேன். அவர்தான் உண்மையான தலைவர் என்பதை நான் உணர்ந்தேன். என் இல்லத்துக்கு பலமுறை வந்தார், உணவருந்தினார். என் மகன் துரையை மடியிலே வைத்துக் கொண்டு ஒரு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். அந்த புகைப்படத்தை நான் பாதுகாக்கவில்லை என்று அவன் என்னிடம் கோபப்பட்டுக் கொண்டது உண்டு. யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். அப்படி பழகிய பழக்கம். அதன் பிறகு 1983 வந்தது. ஜூலை திங்கள் பிறந்தது. 23ஆம் தேதி சிங்கள ராணுவத்தினரை விடுதலை புலிகள் 13 ராணுவத்தினரை தாக்கிக் கொண்டார்கள். 48 மணி நேரம் கழித்து வெலிக்கடை சிறையில் இருந்த சிங்கள கொலைக்கார கைதிகளை அவர்களை கூண்டிலே அவர்களை சிறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவர்களிடத்திலே கண்டகோடாரி, குண்டாந்தடி, அரிவாள், ஈட்டி போன்ற ஆயுதங்களை கொடுத்து இங்கே உள்ளே இருப்பவர்கள் ஈழத்தமிழர்கள், அவர்கள் அனைவரையும் கொன்றுவிட்டு வாருங்கள் என்று சொல்ல அவர்கள் உள்ளே நுழைந்து ஆயுதமற்ற நிராயுதபாணிகளாக இருந்த ஈழத்தமிழ் வீரர்களை, குறிப்பாக குட்டிமணியை, ஜெகரை, தங்கதுரையை கண்டதுள்ளமாக வெட்டி எறிந்தார்கள். எனக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டு விட்டது, மகிழ்ச்சி. ஆனால் நான் மடிந்ததற்கு பிறகு என் கண்களை பார்வையற்ற ஒரு தமிழனுக்கு தாருங்கள், அந்த கண்கள் மூலமாக மலரப்போகிற தமிழீழத்தை நான் தரிசிப்பேன் என்று நீதிமன்றத்திலே கர்ஜித்தாரே குட்டிமணி. அவன் கண்களை தோண்டி எடுத்து பூட்ஸ் காலால் மிதித்து ரசிக்கி இந்த போராட்டம் நடந்தபோது அந்த கூடத்திலே இருந்த புத்தர் சிலைக்கு முன்னாலே 1/2 அடி உயரத்துக்கு தமிழர்களின் ரத்தம் தேங்கி இருந்தது. 53 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த வெலிக்கடை சம்பவம் நடைபெற்றதற்கு பிறகு அந்த ஜூலை 30, 31 தேதிகளில் ராமநாதபுரத்திலே திமுக மாநாடு, அதனை நடத்தியவர் என்றும் நினைவிலே வாழ்கிற அந்த சீமைக்கு பெருமை சேர்த்த நாணயமானவரான, யோக்கியதை நிரம்பியவரான மக்கள் திலகம் எம்ஜிஆர் ஒரு நாள் அவரை சந்திக்க போற நேரத்தில், மனு கொடுக்க போற நேரத்தில், சத்யேந்திரன் நாளை காலை என் வீட்டுக்கு சிற்றுண்டிக்கு வாருங்கள், அதற்கு பிறகு உங்கள் மனுவை வாங்கிக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் சொல்றார். மறுநாள் காலை சத்யேந்திரன் அங்கே போறார். சத்யேந்திரன் வீட்டில் ஒரு வாரம் தங்கியிருந்து ஊர் ஊராக பிரச்சாரம் செய்தவர் நான்.
அறுசுவை உணவு அந்த வீட்டிலே தருவார்கள். அவர் என்னிடம் சொன்னார், நான் காலையில் ராமாவரம் தோட்டத்துக்கு சென்றேன். முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் எனக்காக காத்திருந்தார்கள். உணவு மேஜைக்கு அழைத்துக் கொண்டு போனார்கள். தலைவாழை இலை காலை சிற்றுண்டிக்கே விரிக்கப்பட்டிருந்தது. அந்த நேரத்திலேயே காடை, கௌதாரி, மீன், மட்டன், இனிப்பு இடியாப்பம், சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், பூரி, தோசை அடுக்கடுக்காக வந்து பரிமாறப்பட்டன. நான் மிரண்டு போனேன். அத்தனையும் எம்ஜிஆருடைய இலையில் வைக்கப்பட்டிருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் என்னிடம் கேட்டார்கள், என்ன சத்யேந்திரன், உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கிறதா என்று கேட்டார்கள். இல்லைங்க, சர்க்கரை பொங்கலும் கேசரியும் வச்சிருக்குது, நீங்க அதை சாப்பிடலாம். இல்லை, எனக்கு சர்க்கரை நோய் இல்லை, டயபிட்டிஸ் இல்லைன்னு சொன்னேன். கொடுத்து வைத்தவர் யா நீங்க? எம்ஜிஆர் சொன்ன வார்த்தைகள், கொடுத்து வைத்த மனுஷன் யா நீங்க, உங்களுக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு அப்படி உபசரித்தார் என்பதையும், அதற்காக அவர் கட்சி மாறவில்லை, திமுகத்துக்காக தன் ஆயுள் பிரிந்த உயிர் பிரிகின்றவரை பாடுபட்டவர். அவர் அந்த மாநாட்டை நடத்தினார், ராமநாதபுரம் மாநாட்டை. வரவேற்பு குழு தலைவர். அந்த மாநாட்டிலே சிறப்பாக பேசியவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் வம்சாவளியான சட்டமன்ற உறுப்பினராக இருந்த கே. சுப்பு அவர்கள். மாலையில் நான் பேச எழுந்தேன். இன்று காலையிலே என் தம்பி கழகத்தின் பொருளாளர் ஆர்வி தம்பி நெருப்பு மழையாக புலிவானே ஈழ வாழேந்தி செந்தில் அதிபன், அந்த செந்தில் அதிபன் அவர்கள் இந்த நேரத்தில் இன்றைக்கு வர முடியாவிட்டாலும் அவர் சொன்னார், ராமநாதபுரம் மாநாட்டில் உங்கள் பேச்சை கேட்டு எல்லோரும் அழுது கொண்டிருந்தார்கள். அப்படி அழுதவர்களில் நானும் ஒருவன். கண்ணீரை துடைக்க முடியவில்லை. அந்த பேச்சு அவ்வளவு உருக்கமாக இருந்தது. அந்த பேச்சில் நான் குறிப்பிட்டேன், பிரபாகரா, தமிழ் தாயின் வீரமகனே, இங்கே வா, தாய் தமிழகத்துக்கு வா, உன்னை எதிர்பார்த்து வழிமேல் விழிவைத்து காத்திருக்கிறோம். இங்கே வா தம்பி, உன் காயங்களுக்கு நாங்கள் முத்தமிடுவோம், உன்னுடைய புண்களுக்கு எங்கள் கண்ணீரால் மருந்திடுவோம். இங்கு வா என்று நான் அழைத்ததை கூட விமர்சனம் செய்தவர்கள் உண்டு. அந்த ராமநாதபுரம் மாநாடு நடைபெற்றது இன்னும் பசுமையாக எனக்கு நினைவிருக்கிறது. அந்த காலகட்டத்திற்கு பிறகு அந்த 83 நாடாளுமன்றத்தில் எதிரே நானும் அண்ணன் எல் கணேசரும் 4 நாள் உண்ணாநிலை நோன்பு இருந்தபோது கலைஞர் அவர்களும் பேராசிரியர் அவர்களும் பதவிகளை ராஜினாமா செய்தார்கள். உண்ணாவிரதத்தை நிறுத்த சொன்னார்கள். முரசொலி மாறன் எம்பிக்களோடு வந்து உண்ணாவிரதத்தை இன்றோடு நிறுத்துங்கள் என்றார். சரி என்று ஒப்புக்கொண்டேன், தலைமையின் கட்டளை அல்லவா. உடனே நான் ஸ்ரீநகரில் இருந்த காஷ்மீரத்து முதலமைச்சர் டாக்டர் ஃபரூக் அப்துல்லாவுக்கு அலைபேசியில் அழைத்தேன். நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறோம் ஈழத்தமிழர்களுக்காக, நானும் என் சகா எல் கணேசரும். நீங்கள் வந்து உண்ணாவிரதத்தை நாளைக்கு பழச்சாறு கொடுத்து முடித்து வைக்க வேண்டும் என்று சொன்னேன். நாளை பகல் 11 மணிக்குள் நான் வருகிறேன் என்றார் ஃபரூக் அப்துல்லா. அவரும் அதை போலவே இன்னொரு முக்கியமான மத்திய அரசிலே பின்னால் பொறுப்பு வகித்த தலைவரும் வந்து எங்களுடைய உண்ணாவிரதத்தை முடித்து வைத்து பழச்சாறு கொடுத்தார்கள். மறுநாள் நாடாளுமன்றத்திலே கவன ஈர்ப்பு தீர்மானம். நான் பெருமையோடு சொல்வேன், இந்திய நாடாளுமன்றத்தில் அது லோக்சபையாக இருக்கட்டும் ராஜ்யசபையாக இருக்கட்டும், ஒரே ஒரு உறுப்பினர் ஒரே ஒரு பிரச்சனை மீது 13 முறை கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்த வரலாறு யாருக்கும் கிடையாது, உங்கள் சகோதரன் வைகோவை தவிர. 13 times I moved a calling attention. கையெழுத்து போடுவது வேறு, காலிங் அட்டென்ஷன்ல 30 பேர் கையெழுத்து போடலாம். இனிஷியேட் பண்றது யாரு, தொடங்கி வைக்கிறது யாரு? 13 முறையும் வைகோ தான் தொடங்கி வைத்தார். அப்படி தொடங்கி வைத்த அதே வாதத்தில் அண்ணன் முரசொலி மாறன் கலந்து கொண்டு அற்புதமாக பேசினார். பேசி முடித்த பிறகு
இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் எழுந்து வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ஸ்ரீலங்கா இஸ் நத்திங் பட் ஜெனோசைட், இலங்கையில் நடப்பது இனப்படுகொலை என்று இந்திரா காந்தி அம்மையார் சொன்னார். இது 83. 84 மேலும் மேலும் சிங்கள ராணுவமும் படைகளும் ஈழத் தமிழர்களை தாக்கி அழிக்கின்றன என்பதனால் நான் கடைசியாக கொண்டு வந்த, அப்பொழுது உயிரோடு இருந்த போது, இந்திரா காந்தி அம்மையார் உயிரோடு இருந்த போது கடைசியாக கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை நான் தொடங்கி வைத்து பேசினேன். அம்மையார் இந்திரா காந்தி உட்கார்ந்திருந்தார். நான் அவரை பார்த்து சொன்னேன், மேடம் பிரைம் மினிஸ்டர், யூ லிபரேட்டட் Bangladesh, sending our army under the stewardship of Manekshaw. When you entered this house victorious, அந்த போரிலே இந்தியா ஜெயித்து பாகிஸ்தான் சரணடைந்து அதற்கு பிறகு இந்த லோக்சபாவுக்குள்ளே நீங்கள் நுழைந்த போது உங்களுக்கு பரம வைரியான ஜனசங்கத்தின் தலைவர் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் எழுந்து துர்கா தேவி, அவர் இந்தி மொழியிலே சொன்னார், துர்கா தேவியே வருக, உங்கள் பணிகளை பாராட்டுகிறோம், இந்தியாவுக்கு வெற்றி தேடி தந்த துர்கா தேவி என்று உங்களை வர்ணித்தாரே வாஜ்பாய். நாங்கள் சொல்லுகிறோம், தாயே, எங்கள் ஈழத் தமிழர்களை காப்பாற்றி அவர்களுக்கு ஒரு தேசத்தை உருவாக்கி கொடுங்கள், தமிழ் ஈழத்தை உருவாக்கி கொடுங்கள். எங்கள் சந்ததிகள், தமிழர்களின் சந்ததிகள் உங்களை அன்னை பராசக்தி என்று காலமெல்லாம் நாங்கள் போற்றுவோம் என்று சொன்னேன். அவர் பேசி முடித்துவிட்டு அவர் பேசுகிற போது, I share the concern of the DMK member, அவர் கவலைகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன் என்று பேசிவிட்டு உரை முடித்து வெளியே போகிறார். நான் இருந்த இடத்திலிருந்து அவுட்டர் லாபிக்கு போகிற பாதைக்கு வேகமாக ஓடி பிரதமர் தன்னுடைய அவர் வருகிற அந்த வாயிலுக்கு ஓட்டமும் நடையுமாக சென்று அவர் வெளியே வருவதற்குள் அவருக்கு முன்னால் போய் நான் நின்றேன். மேடம், we are so thankful to you. நாங்கள் தமிழர்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறோம் என்று சொன்னவுடன் அடுத்த வார்த்தை அம்மையார் என்னிடம் சொன்னது, I appreciate your concern, but you should also cooperate with us instead of getting too much excited over the issue. அதிகமாக உணர்ச்சி வசப்படாமல் நீங்களும் எங்களுக்கு உதவிகரமாக ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் நினைத்தால் தமிழீழத்தை உருவாக்க முடியும். You can send your army, defeat the Sinhalese and liberate தமிழ் ஈழம் என்று. உடனே அந்த அம்மையார் சொன்னார், no, there is a problem. The Tamils of Indian origin, the plantation Tamils, are scattered all over the central provinces. They will get killed. இங்கே இருந்து தோட்ட தொழிலாளர்களாக அழைத்து செல்லப்பட்டார்களே இந்திய வம்சாவளி தமிழர்கள், அவர்கள் மத்திய பகுதிகளிலே சிதறி கிடக்கிறார்கள், அவர்கள் எல்லோரும் கொல்லப்படுவார்கள் என்று சொன்னார். மேடம், you could evolve a blueprint, you could evolve a strategy to bring all the plantation Tamils to northern Sri Lanka and you can operate. நீங்கள் நினைத்தால் அவர்கள் எல்லோரையும் ஒருவருமாக வர செய்துவிட்டு பிறகு நீங்கள் உங்களுடைய ஆர்மி ஆபரேஷனை தொடங்கலாமே என்று. இதற்குள்ளாக காங்கிரஸ் அமைச்சர்கள் 4-5 பேர் வந்து பக்கத்திலே வந்து விட்டார்கள். எல்லாம் 3 நிமிடத்துக்குள்ளே நடந்த வாக்குவாதம். என்னை சூழ்ந்து கொண்டார்கள் எங்களை. அம்மையார் அந்த சப்ஜெக்டை அப்படியே விட்டுவிட்டு போய்விட்டார் லாபியில். நான் நேரடியாக இந்து பத்திரிகைக்கு போனேன் அலுவலகத்துக்கு. அங்கே ஜி.கே. ரெட்டி விடுதலை புலிகளை ஆதரித்து கடுமையான தலையங்கங்கள் எழுதி கொண்டிருந்தார். அவரை போய் அறையில் பார்த்தேன். இன்றைக்கு இந்திரா காந்தி அவர்களிடம் கேட்டேன், ராணுவத்தை அனுப்பி தமிழீழத்தை உருவாக்குங்கள் என்றேன். அவர் இந்திய வம்சாவளி தமிழர்கள் கொல்லப்பட்டு விடுவார்கள் என்று சொன்னார். நீங்கள் நினைத்தால் அதற்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் உருவாக்க முடியும் என்றேன். அதற்குள் மந்திரிகள் வந்து விட்டார்கள், அம்மையார் ஒன்றும் சொல்லாமல் போய்விட்டார் என்றேன். ஜி.கே. ரெட்டி சொன்னார்,
She has got a plan. ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனக்கு தெரியும். நீங்கள் தனியாக போய் சந்தித்து பேசுங்கள், இன்னும் மனம் விட்டு உங்களிடம் பேசுவார் என்று ஜி.கே. ரெட்டி சொன்னார். நான் ஒன்றும் பதில் சொல்லவில்லை. தலையிருக்க வாளாட முடியுமா? நான் தனியாக சென்று பிரதமரை சந்திக்க முடியுமா? அது பிரச்சனைக்குரியதாகிவிடுமே என்று நான் பிரதமரை சந்திக்கின்ற முயற்சியில் ஈடுபடவே இல்லை. இது நடந்த 15ஆம் நாள், அது நடந்த சில நாட்களுக்கு பிறகு அக்டோபர் 31ஆம் தேதி அன்று அவருடைய இல்லத்திலேயே பேட்டி கொடுக்க நடந்து வந்து கொண்டிருக்கிற பாதையிலேயே சல்லடை கண்களாக இந்திரா காந்தியை எந்திர துப்பாக்கியாலே அவருடைய மெய்காப்பாளர்கள் சுட்டுக் கொண்டார்கள். நான் திண்டிவனத்திலே திமுக செயல்வீரர்கள் கூட்டத்தில் நானும் ஆலந்தூர் பாரதியும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். ஓடோடி வந்து சொல்லுகிறார்கள், இந்திரா காந்தி அம்மையாரை சுட்டுக் கொன்று விட்டார்களாம் என்று. உடைய அந்த செயல்வீரர்கள் கூட்டத்தை ஒத்திவைப்பதாக சொல்லிவிட்டு நான் உடனே சொன்னேன், இந்த காரியத்தை யாரும் செய்திருக்க முடியாது, இந்திரா காந்தியினுடைய மெய்காப்பாளர்கள் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று நான் அப்பொழுதே சொன்னேன். ஆகவே அந்த காலகட்டத்தில் இந்திரா காந்தி அம்மையார் தொடர்ந்து உயிரோடு இருந்திருந்தால் காலம் வேறு விதமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கலாம், ஈழம் வளர்வதற்கான சூழல் உருவாகி இருக்கலாம். அவரும் உயிரோடு இருந்து, புரட்சி தலைவரும் உயிரோடு இருந்திருந்தால் நிலைமை வேறுபட்டிருக்கலாம். ஆனால் தமிழர்கள் துரதிருஷ்டசாலிகள். என் குரல் ஐரோப்பா கண்டத்திலே ஒலிக்கும், என் குரல் கனடாவிலே ஒலிக்கும், என் குரல் ஆஸ்திரேலியாவிலே ஒலிக்கும், என் குரல் உலக நாடுகளிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் செவிகளில் எல்லாம் மோதி பறையொலிக்கும். அப்படிப்பட்ட அந்த சூழலில் 85ஆம் ஆண்டு ரமேஷ் பண்டாரி என்ற ஒரு காலி பயல் அவனை செக்ரட்டரி ஆக்கினார். அந்த ரமேஷ் பண்டாரி கொழும்புக்கு போனான், கைக்கூலியானான், சிங்கள அதிபர்களிடம் அடிமை சேவகம் செய்வதற்கு பெற வேண்டியதை பெற்றுக் கொண்டான். ஒரு வைர நெக்லஸ் அவனுக்கு ஜெயவர்தனே கொடுத்தான். நான் நாடாளுமன்றத்தில் பகிரங்கமாக சொன்னேன், the external affairs secretary Mr. Ramesh Bhandari has received a necklace, diamond necklace from the Sri Lankan authorities என்று ராஜ்யசபாவிலேயே சொன்னேன். இப்படி ஒரு கைக்கூலி அனுப்பி வைத்திருக்கிறீர்கள் என்று. மறுநாள் பிரதமர் ராஜீவ் காந்தி கோபம் கொதித்தவராக சொன்னார், நாங்கள் அனுப்பி வைத்த அதிகாரியை பற்றி இழிவாக இங்கே பேசியிருக்கிறார்கள், அதற்கு நான் பலத்த கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதற்கு சொன்னார். நான் அதற்காக நான் கொடுத்ததை சொன்னதை வாபஸ் வாங்கவில்லை. நான் திரும்ப கேட்டேன் 2 நாள் கழித்து. ஜெயர் ஏர்வேஸ் என்கிற விமானத்தில் ஆயுதங்களும் வெடிகுண்டுகளும் கொண்டு இலங்கை அரசுக்கு கொடுப்பதற்காக சென்ற விமானம் பெட்ரோல் இல்லாமல், எரிபொருள் இல்லாமல் திருவனந்தபுரம் விமான நிலையத்திலே நின்றுவிட்டது. அதற்கு பெட்ரோல் போடவா வேண்டாமா என்று அவர்கள் கேட்டார்கள். லலித் அத்துலத் முதலி உங்களை வந்து பிரதமர் ராஜீவ் காந்தி வந்து அன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருந்தான். ராஜீவ் காந்தி உத்தரவிட்டார், அவருக்கு தேவையான எரிபொருளை நிரப்பி விமானத்தை அனுப்பி வையுங்கள் என்று அனுப்பி வைத்தார். அதற்கு மறுநாள் நான் கேட்டேன், திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்த ஜெயர் ஏர்வேஸ் விமானத்தில் ஆயுதங்களும் வெடிமருந்துகள் வைக்கப்பட்டிருந்தன, ஈழ தமிழ் மக்களை கொல்வதற்காக. அதற்கு இந்திய அரசே பெட்ரோல் போட்டு அனுப்புவதா என்று நான் கேட்டேன். ரொம்ப துடிப்பானவர் ராஜீவ் காந்தி. அவர் சொன்னார், no arms were found there, only ammunition was there. வெடிமருந்து மட்டும்தான் இருந்தது, ஆயுதங்கள் இல்லை என்றார். நான் உடனே சொன்னேன், அந்த வெடிமருந்து தமிழர்களை கொல்வதற்காகத்தானே அவன் கொண்டு போகிறான், அப்படி ஒன்றும் அதில் எழுதப்படவில்லை என்றார். That was not marked so. இது ராஜீவ் காந்தியின் பதில், பார்லிமெண்ட் ரெக்கார்டில் இருக்கு. அப்படி ஒன்றும் அதிலே எழுதப்படவில்லை என்றார். அப்படி என்றால் இதுவரை படுகொலை செய்யப்பட்டவர்கள் மீது தீவிரவாதிகள் நடத்திய
அந்த தாக்குதலில் அந்த குண்டுகளின் மீது இன்னாரை கொல்வதற்காக என்று எழுதப்பட்டிருந்ததா என்று கேட்டேன். வாயடைத்து போனார். இந்த காலகட்டத்தில் தான் 85க்கு பிறகு அந்த காலகட்டத்தில் திப்புவிலே பேச்சுவார்த்தை என்று அழைத்து அத்தனை தமிழ் குழுக்களையும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட குழுக்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை இந்திய அரசு ஏற்பாடு செய்தது. 4 கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தார்கள். அதில் தங்களுக்கென்று ஒரு தேசியம், தங்களுக்கென்று அதற்கு ஒரு சுய நிர்ணயம், இப்படி 4 கோரிக்கைகளை வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் அந்த குழுக்களுக்குள்ளே சண்டையை மூட்டிவிட்டு புலிகள் சிலரை அங்கே சுட்டுக் கொண்டார்கள். செய்தி திம்புவுக்கு வந்தது. இந்த பேச்சுவார்த்தையில் நாங்கள் தொடர்ந்து பங்கேற்க முடியாது என்று புலிகள் வெளியேற நேர்ந்தது. அந்த பேச்சுவார்த்தை முடியாமல் போய்விட்டது. ஆனால் அதற்கு பிறகு இந்திய அரசு எல்லா விதமான உதவிகளையும் சிங்கள அரசுக்கு செய்தது. 1986 பிறந்தது. நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடைபெற்றன. இங்கே இலங்கை தீவு முதலில் தமிழர்களினுடைய சொந்த பூமியாக இருந்தது. வரலாற்றின் வைகரை காலத்தில் இருந்து அவர்கள்தான் குற்றம் நடத்தி ஆட்சி புரிந்து வந்தார்கள். அது தமிழர்களின் தீவு. ஆனால் பிற்காலத்தில் இந்தியாவின் வடபகுதியிலே இருந்து குடியேறியவர்கள் சிங்களவர்கள் ஆனார்கள். இந்த நிலையில் தமிழர்கள் அரசுகள் அமைத்து ஆண்டு கொண்டிருந்த நிலையில் 1619 போர்த்துகீசியர்கள் தமிழர்களை வஞ்சகமாக தோற்கடித்து அந்த வடக்கு கிழக்கு பகுதிகளை கைப்பற்றிக் கொண்டார்கள். 19 ஆண்டுகள் கழித்து 1638 டச்சுக்காரர்கள் ஹாலண்ட் அவர்கள் படையெடுத்து வந்து போர்த்துகீசியர்களை தோற்கடித்து இலங்கை தீவின் அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். அதற்கு பிறகு 1796 ஆண்டில் உலக நாடுகளுக்கெல்லாம் அரசு நடத்திக் கொண்டிருந்த பிரிட்டானியா ரூல்ஸ் த வேவ்ஸ் என்று சொன்னார்களே, உலக அலைகடல்களை அடக்கி ஆள்பவர்கள் நாங்கள் தான் என்று சொன்ன பிரித்தானியர்கள் டச்சுக்காரர்களை தோற்கடித்து இலங்கை முழுவதையும் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள். கைப்பற்றிக் கொண்டதற்கு பிறகு கோல்புரூக் கமிஷன் வந்தது. சிங்களர்களும் தமிழர்களும் அதுவரை தனித்தனி தேசங்கள். பிரித்தானியர்கள் அவர்களை ஒன்று சேர்த்து வைத்தார்கள். ஒரு குடைக்குள்ளே நிர்வாகத்துக்குள்ளே கொண்டு வந்தார்கள். தமிழர்கள் நாட்டு விடுதலைக்காக போராடினார்கள். நினைவு வருகிறது, நான் லண்டன் மாநகரில் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் ஒரு அரங்கத்திலே பேச அங்குள்ள தமிழர்கள் ஏற்பாடு செய்து கொடுத்திருந்தார்கள். அவர்கள் உணவருந்துகிற அந்த கேண்டீன், எம்பிஸ் கேண்டீன், அங்கே போய் என்னை உணவருந்த 2 எம்பிக்கள் அவர்கள் பிரிட்டிஷ் எம்பிக்கள் அழைத்துக் கொண்டு போனார்கள். எனக்கு பசி இல்லை, எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒரு தேநீர் கொடுங்கள் என்று சொன்னேன். ஏன் தெரியுமா? பசியோடு இருந்தால்தான் பேச முடியும். நான் கிராமத்துக்காரன், பட்டிக்காட்டிலே ஆங்கிலம் படித்தவன். நான் இங்கிலாந்து பாராளுமன்றத்திலே என்ன பேசிவிட முடியும்? தண்ணி போட்டுட்டு இங்க வரக்கூடாது. அவன் தண்ணி போட்டிருக்கான், அவனை தூக்கிட்டு போங்க. அவன் தண்ணி போட்டதுனால தான் அப்படி கத்துறான். 1000 பேர் இருந்தாலும் தண்ணி போட்டவனை ஒரு செகண்ட்ல கண்டுபிடிச்சிருவேன். அப்படித்தான் நான் நடைபயணங்களை நடத்தி இருக்கிறேன். இல்லாட்டி அந்த சத்தம் வராது. மது அருந்தியவர்கள் என் கூட்டத்துக்கு எவனும் வரக்கூடாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிடிச்சு இழுத்துட்டு போங்க. இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வரப்போவதில்லை. வாழ்க்கை நீர்க்குமிழியை போன்றது. வாழ்கிற காலம் சிறிதானது. எனக்கு 82வது வயது நடக்கிறது. எஞ்சிய எத்தனை ஆண்டுகள் நான் வாழப்போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் நான் பேச வருவதற்கு முன்பு மனதிற்குள் பிரார்த்தனை செய்தேன். யாரிடம் பிரார்த்தனை செய்தேன்? என் தலைவன் பிரபாகரனிடம் பிரார்த்தனை செய்தேன். மடிந்த மாவீரர்களை எண்ணி, மாவீரர்களே, மண்ணுக்குள் எலும்புகளாக புதைந்து போனவர்களே, இன்று நான் பேசப் போகிறேன் தேரடி மைதானத்துக்கு. எனக்கு பேசுகிற சக்தியை கொடுங்கள், எனக்கு பேசுகிற உரத்தை கொடுங்கள், ஊக்கத்தை கொடுங்கள்.
வார்த்தைகளை கொடுங்கள் என்று அவர்களை எண்ணி பிரார்த்தனை செய்துவிட்டுத்தான் இந்த மேடைக்கு வந்தேன். ஏதோ ஒப்புக்கு ஒரு மேடை போட்டு சம்பிரதாயத்துக்காக ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அல்ல, நெஞ்சிலே கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழீழ உணர்ச்சியை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துவிட வேண்டும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஈழத் தமிழர்களுக்காக அவன் உயிரற்ற சடலத்தை, கருகி போன சடலத்தை முதலில் பார்த்தவன். நேரத்திலே வெள்ளையனும் புகழேந்தி தங்கராசும் அங்கே வந்தார்கள். அவன் முதல் நாள் இரவு எழுதி வைத்திருந்த மரண வாக்கு மூலம் அவன் சாஸ்திரி பவனிலே வீசி எரிந்துவிட்டு தான் தீ வைத்துக் கொண்டான். அந்த மரண வாக்கு மூலம் எனக்கு கிடைத்தது. நூற்றுக்கணக்கான பிரதிகள் அதை எடுத்து வர செய்தேன். அந்த சகோதரனுடைய உடலை அங்கே கொண்டு போய் குளத்தூரிலே வைத்த போது, ஜீவன் அதற்கான ஏற்பாடுகளை செய்த போது, மறுநாள் ஈழத்தமிழர் பரிசிலே அக்கறை உள்ள கட்சிகளை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டத்தை ஒரு ஓட்டலிலே நடத்தினார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தலைவர்கள் பெயரை சொல்ல நான் விரும்பவில்லை. அதில் தமிழர்களுக்காகவே தான் வாழ்வதாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவர் சொன்னார், ஒரு கண்டிஷன், இந்த கூட்டத்திலே ஒரு முடிவெடுக்க வேண்டும். 180 அமைப்புகள் கலந்து கொண்டன. யாரும் விடுதலை புலிகளை ஆதரித்து பேசக்கூடாது, இந்திய அரசாங்கத்தை கண்டித்து பேசக்கூடாது என்றார் அந்த பெரிய மனிதர். நான் சொன்னேன், ஈழத்தமிழர்கள் படுகொலையை பற்றி பேசாமல் வேறு எதை பேசுவது? இந்திய அரசுதானே இந்த அக்கிரமத்தை செய்கிறது. அதை சொல்லாவிட்டால் இந்த கூட்டத்திற்கு என்ன வேலை என்று நான் கேட்டேன். நான் பேசுகிற போது அங்கே ஈழத்திலே இருக்கக்கூடிய கவிஞன் எழுதிய கவிதையை உன்னை பொதிவைத்து ஆத்திருக்கிறாகவே தமிழர்கள் இங்கே ஈழத்துக்கு அனுப்பி வையுங்கள் என்று எழுதினானே அந்த கவிஞன், அந்த கவிதையையும் நான் சொல்லி பேசிவிட்டு புலிகளை ஆதரித்து பேசினேன். முதல் நாள் இப்படி குறுக்கிட்ட தலைவர் பக்கத்தில் இருந்த காங்கிரஸ் தலைவரிடம், பாரு பாரு என்ன பேசுறான் பாரு, விடுதலை புலிகளை பற்றி பேசுறான் என்று பக்கத்தில் இருந்தவரிடம் பொறுமை தள்ளினாராம். அப்படி தலைவர்கள் இருந்தார்கள், இருக்கிறார்கள். நாங்கள் 3ஆம் நாள் 2வது நாளே பாடியை கொண்டு போய் எரிக்க வேண்டியதானே அவர் சொன்னார். எரிக்க விட்டா தானே, கொதிச்சு போய் இருக்கிறான் தமிழன். பாடியை தூக்குனா அடித்து விரட்டுவான். அங்க வந்த ஒருத்தர் அடிபட்டு ஓடி இருக்கிறாரு, ஒன்னும் பேசல அவர். 3 நாள் கழித்து அந்த உடலை நானும் திருமாவளவனும் மற்றவர்களும் தோளிலே சுமந்து கொண்டு வண்டியிலே ஏற்றி கொண்டு போகிற போது பல்லாயிரக்கணக்கான தாய்மார்கள் கண்ணீர் விட்டவாறு வந்து அந்த உடல் கொண்டு போகிற வாகனத்தை தொட்டு தொட்டு கும்பிட்டார்கள். ஆச்சரியமான நிகழ்ச்சி. தொட்டு தொட்டு கும்பிட்டார்கள். முத்துக்குமாருடைய உடலுக்கு மலர்களை பொழிந்தார்கள். அவர் அங்கே சுடுகாட்டிலே வைத்து எரிக்கப்பட்டார். அதற்கு பிறகு வரிசையாக 19 பேர் தீக்குளித்து மடிந்தார்கள். தமிழர்கள் உணர்ச்சியற்றவர்கள் அல்ல. ஒரு ராத்திரி வேளையில் இப்படி தீக்குளித்தவருடைய உடலுக்கு பக்கத்திலே ராத்திரி 2 மணிக்கு சென்றேன். காந்தியை போன்றவர்கள் சொன்னார்கள், இந்த நேரத்தில் கூட பார்க்க வந்திருக்கிறீர்கள் என்று. பள்ளப்பட்டி ரவி தீக்குளித்தான், ஸ்டவ் வெடித்து தீக்குளித்து விட்டார் என்று காவல்துறையை வைத்து அரசாங்கம் அறிக்கை விட சொன்னது. ஸ்டவ் வெடித்து இறந்து விட்டார் என்று அறிக்கை விட்டது காவல்துறை டிஐஜி. நான் மதுரை அரசு மருத்துவமனைக்கு சென்றேன். பள்ளப்பட்டி ரவி சாக கிடக்கிறான், பேச்சு நன்றாக இருக்கிறது, உடம்பெல்லாம் எரிந்திருக்கிறது. அப்பொழுது ஏனப்பா அப்படி செய்தா என்று கேட்டேன். அவன் மனைவி பக்கத்திலே இருந்த மனைவி சொன்னாள், நான் தண்ணீர் எடுக்க போய்விட்டேன், முத்துக்குமார் தீக்குளித்ததை தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கிறார், அதனால் இவர் தீக்குளித்து விட்டார் என்று சொன்னார். அம்மா கொஞ்சம் வராண்டாவுக்கு வாங்க, இந்த பிரஸ் எல்லாம் அங்க கூப்பிடுங்க. எல்லா பிரஸையும் கூப்பிட்டேன். டிஐஜி என்ன அறிக்கை விட்டாரு, ஸ்டவ் வெடிச்சு இறந்துட்டாங்க. அவர் மனைவி சொல்லுகிறார் என்ன நடந்தது என்று. அப்படி அறிக்கை விட செய்து அந்த அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களால் முடிந்தவரை ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய்
அரசாங்கம் 2 லட்சம் தருவதாக சொன்னது முத்துக்குமார் குடும்பத்தினர் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய். மறுமலர்ச்சி திமுக கண்மணிகளே, நீங்கள் கஷ்டப்பட்டு திரட்டி தந்த நிதி முல்லை பெரியாருக்காக 3 பேரின் தூக்கு கயிற்றை அறுப்பதற்காக பயன்பட்டிருக்கிறது. நீங்கள் கொடுத்த பணம் அதிலிருந்துதான் இந்த நிதியும். தீக்குளித்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சம் ரூபாய். புகைப்படத்திலே என்னோடு நின்று கொண்டிருந்த தலைவர்கள் யாரும் 10 சல்லி காசு தரவில்லை. எல்லோரும் புகைப்படத்திலே வந்தார்கள். இந்த குடும்பத்துக்கு நிதி கொடுப்பதாக நாம் கொடுத்தோம். அது நம் கடமை. அப்படி அவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் தான் 1886 ஆண்டு 1986 ஆண்டு படுபயங்கரமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அங்கே 1986 ஆகஸ்ட் மாதம் முதலில் 8 தமிழர்கள் கட்டி இழுத்து செல்லப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இதற்கு நான் ஆதாரங்களை என்னால் தர முடியும். அது ஒரு புக் இருக்கு, எடுத்துக் கொடுங்க. அது ஒரு புக் இருக்கு. இது பிரசல்ஸ் பிரகடனம். பிரசல்ஸ்ல நாம் பேசிய பேச்சு, அதிலே நான் இதை சொல்லுகிறேன். ஐநாவின் பொதுச் செயலாளர் பான் கி மூன் அமைத்த வார்ஷிகி தாஸ்வன், ஸ்டீவன் ராட்னர், யாஸ்மின் சுகா உள்ளிட்ட 3 குழு தாக்கல் செய்த 2011 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 25ஆம் நாள் வெளியான அதிர்ச்சியூட்டும் நிகழ்வுகளை, அந்த அறிக்கையின் உட்கருத்துக்களை இந்த மன்றத்துக்கு கொண்டு வருகிறேன். 2009ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 8ஆம் தேதி எண்ணற்ற பெண்களும் குழந்தைகளும் அம்பலவான் பூக்கடையில் RHS பால் பவுடர் விநியோகம் செய்ய ஏற்பாடு செய்த இடத்தில் வரிசையாக நின்று கொண்டிருந்த போது அவர்கள் மீதும் ராணுவம் குண்டு வீசியது. அதில் கொல்லப்பட்ட தாய்மார்களின் கைகளில் குழந்தைகளுக்கான பால் பவுடர் வாங்குவதற்கான அட்டைகள் இருந்தன. முள்ளிவாய்க்கால் மருத்துவமனையில் மே 12ஆம் தேதி இலங்கை ராணுவத்தால் நடத்தப்பட்ட குண்டுவீச்சால் எண்ணற்ற மக்கள் கொல்லப்பட்டார்கள். பக்கம் 36, பத்தி 122, மொத்தம் 190 பக்கம் வரிவிடாம படிச்சிருக்கிறேன். கடைசி 4 வரிகள். இறந்து போனவர்கள் எல்லா பக்கமும் சிதறி கிடக்கின்றார்கள். தமிழர்கள் காயமடைந்தவர்கள் சாலையோரம் கிடத்தப்பட்டிருந்தார்கள். இன்னும் நடப்பவர்களிடம் கையேந்தி அவர்கள் உதவி கேட்டார்கள். ஆனால் உதவ யாரும் இல்லை. தாங்கள் நேசித்தவர்கள் பிணமாக கிடக்க கண்மூடி செல்ல வேண்டியிருந்தது. தமிழர் பிணங்களின் வாடை காற்று மண்டலத்தை நிறைத்தது. பக்கம் 42, பத்தி 146. ஆண்களும் பெண்களும் தனித்தனியாக சோதனையிட்ட போதிலும் சோதனை என்ற பெயரில் இருபாலரும் தங்கள் உடைகளை முற்றிலும் அகற்றச் சொல்லி நிர்வாணமாக்கி அவமானப்படுத்தப்பட்டார்கள். பெண்களும் சிறுமிகளும் சொல்ல முடியாத அவமானத்துக்கும் இழிவுக்கும் ஆளானார்கள். பக்கம் 43, பத்தி 149 3வது வரியில் இருந்து 2009ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி லண்டனை சேர்ந்த சேனல் 4 செய்தி தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோ காட்சியில் 8 தமிழ் இளைஞர்களின், இது நடந்தது 2006, இது வெளியிட்டது 2009 சேனல் 4, 8 தமிழ் இளைஞர்களின் கைகள் பின்னால் கட்டப்பட்டு ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட காட்சி வெளியிடப்பட்டது. அவர்கள் அம்மனமாக்கப்பட்டு கண்கள் கட்டப்பட்டிருந்தது. அவர்கள் பின்னால் இருந்து பூட்ஸ் காலால் எட்டி உதைத்து பின்னந்தலையில் சுட்டுக் கொண்டனர். அந்த காட்சியில் ஏற்கனவே கொல்லப்பட்ட நிறைய கைதிகள் சிதறி கிடந்தனர். 2வது வீடியோ படம், அதே போன்ற காட்சிகள் 2010 டிசம்பர் 2ஆம் தேதி சேனல் 4 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது. அதில் படுகொலை செய்யப்பட்ட கைதிகளின் எண்ணற்ற நிர்வாண உடல்கள் சிதறி கிடந்தன. அவற்றில் ஒரு சிறுவனின் உடலும் பெண்ணின் உடலும் காணப்பட்டது. அந்த பெண் உடல் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்த இசைப்பிரியாவின் உடல் என்று அடையாளம் காணப்பட்டது. இசைப்பிரியா தமிழர்களிடம் பிரபலமான நங்கை, வீணை கலைஞர். அவர் சிங்கள ராணுவத்தினரால் கூட்டாக கற்பழிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட கொடூரமான கேவலமான நிகழ்வுக்கு பிறகு சகதியிலே அவரது நிர்வாண உடம்பை தரதரவென்று இழுத்துச் சென்றார்கள். மிருகத்தை விட கேவலமாக நடந்து கொண்டார்கள். கிடத்திய உடம்பை பார்த்து நாங்கள் எப்படி கற்பழித்தோம் என்று வர்ணித்தார்கள். 2011ஆம் ஆண்டு மே 31 அன்று ஐநாவின் சிறப்பு பிரதிநிதியான கிறிஸ்டோபர் ஹெய்ன்ஸ்
ஐநா மன்றத்தின் மனித உரிமை கவுன்சிலின் முன்பாக சமர்ப்பித்த அறிக்கையில் அவர் சொல்லுகிறார், சேனல் 4 காண்பிக்கப்பட்ட காட்சிகள் உண்மையானவை, அப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்மையில் நிகழ்ந்துள்ளன என்பதற்கு ஏராளமான ஆதாரங்கள் உள்ளன. இது யார் சொல்றா? கிறிஸ்டோபர் ஹெய்ன்ஸ். ஆகவே கற்பனை அதெல்லாம் சொல்லல, அவரே சொல்றார் இது நடந்ததெல்லாம் உண்மை என்று. அடுத்து பக்கம் 47-10-170 இரண்டாவது வரி. போரின் இறுதி நாட்களில் விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு தலைவர் நடேசன், விடுதலை புலிகளின் சமாதான செயலகத்தின் தலைவரான புலித்தேவன் அவர்கள் we are silencing our weapons, எங்கள் ஆயுதங்களை நாங்கள் மௌனிக்க செய்கிறோம் என்று சொன்னதற்கு பிறகு வரலாம் என்று தகவல் சொல்லிவிட்டு 2009 ஆண்டு மே 18 மே 18 6:30 மணி அளவில் நடேசனும் புலித்தேவனும் எண்ணற்ற மக்களோடு ராணுவத்தின் 58வது பிரிவு இருக்கிற இடம் நோக்கி நடந்து வந்தார்கள். சிறிது நேரத்தில் பிபிசியும் மற்ற இதர தொலைக்காட்சிகளும் நடேசனும் புலித்தேவனும் சுட்டுக் கொல்லப்பட்டனர் என்ற செய்தியை வெளியிட்டது. இவை 2008க்கு பிறகு நடைபெற்ற நிகழ்வுகள். அதற்கு முன்பு ஒன்றை நாம் பெற்ற வெற்றிகளை சொல்லியாக வேண்டும். 1985க்கு பிறகு யாழ்ப்பாணத்தை மீண்டும் புலிகள் கைப்பற்றினார்கள். கொக்குவில் சண்டையிலே ஜெயித்தார்கள், கிளிநொச்சி சண்டையிலே ஜெயித்தார்கள், மாங்குளம் சண்டையிலே ஜெயித்தார்கள். யானையரவு போர்க்களம் முதலில் தோற்று பின்னர் பிரிகேடியர் பால்ராஜ் எனக்கு பாதுகாப்பாக தலைவரால் அனுப்பப்பட்டவர். அந்த 8 தளபதிகளிலே அவரும் ஒருவர். பால்ராஜ் தலைமையில், தளபதி பானு தலைமையில் 3000 பேர் கொண்ட விடுதலை புலிகள் 30,000 ராணுவத்தினரை தோற்கடித்து யானையரவு சமர்க்களத்தை விடுவித்து யாழ்ப்பாணத்துக்கு செல்கிற பாதையை திறந்து விட்டார்கள். உலகம் திகைத்தது, உலகம் அதிசயித்தது. எத்தனையோ புரட்சிகளை நடத்திய பெரும் பெரும் போராளிகள் எல்லாம் செய்ய முடியாததை விடுதலை புலிகள் செய்ய முடிந்தது. அதனால் தான் நான் சொல்வேன், உலகத்தின் மாவீரர்கள் யார் என்றால் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரையும் விட, சேகுவேராவை விட, பிடல் காஸ்ட்ரோவை விட, ரஷ்ய தளபதிகளை விட, வியட்நாம் தளபதிகளை விட 6000 மைல்கள் அடவிகளையும் நதிகளையும் கடந்து குடியானவர்கள் கைகளிலே ஆயுதங்களை கொடுத்து சாங்கேசேக் ராணுவத்தை விரட்டி பீக்கிங் ராஜமாளிகையிலே அக்டோபர் 1 செங்கொடியை ஏற்றினானே மாவோ, அந்த மாவோவை விட உலக வரலாற்றில் எந்த நாட்டினுடைய உதவியும் இல்லாமல், எந்த நாட்டினுடைய ஆயுத உதவியும் இல்லாமல் பக்கத்து நாடுகள் ராணுவ உதவிகளை 7 நாடுகள் சிங்களவனுக்கு செய்தன. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஜென்ம வைரிகள், ஆனால் 2 நாடுகளும் சிங்களவனுக்கு ஆயுதம் கொடுத்தன. இஸ்ரேலும் ஈரானும் பயங்கர எதிரிகள், 2 நாடுகளும் அவனுக்கு ஆயுதம் கொடுத்தன. பிரிட்டன் ஆயுதம் கொடுத்தது, அமெரிக்கா ஆயுதம் கொடுத்தது. இத்தனை வல்லரசுகளினுடைய ஆயுதங்களும் சிங்களவர்களுக்கு கிடைத்தன. ஆனால் நம் தம்பிகளுக்கு, நம் புலிகளுக்கு எந்த ஆயுதங்களும் எந்த நாடும் கொடுக்கவில்லை. அவர்களாக தயாரித்தார்கள், அவர்களாக கண்ணிவெடிகளை தயாரித்தார்கள், அவர்களாக கப்பல் படையை உருவாக்கினார்கள், தரைப்படையை உருவாக்கினார்கள், விமானப்படையும் உருவாக்கி காட்டுக்குள்ளே இருந்து புலிகள் அனுப்பிய விமானம் கொழும்பிலே குண்டு வீசிவிட்டு திரும்பி வந்தது. காட்டுநாயக்க விமான தளத்தை சிங்கள விமானங்களை தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெற்றார்கள். ஓயாத அலைகளிலே வெற்றி பெற்றார்கள், அக்னி அலைகளிலே வெற்றி பெற்றார்கள். இப்படி வரிசையாக வெற்றி பெற்றுக் கொண்டு வந்த அவர்கள் யானையரையிலும் ஜெயித்த பிறகு அவர்கள் சமாதான பேச்சுவார்த்தைக்கு நார்வே அழைத்த போது அதை ஏற்றுக்கொண்டு சமாதான பேச்சுக்கு அவர்கள் முன் வந்தார்கள். 2006 ஆண்டுக்கு பிறகு அவர்கள் 2006 ஆகஸ்ட் 8 பிரெஞ்சு நாட்டினுடைய நிவாரண முகாம், சுனாமி நிவாரண முகாமில் இருந்த 17 தமிழர்கள் சிங்கள ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு கொடுமை நடந்தது. 2006 ஆகஸ்ட் 14
செஞ்சோலையிலே பெற்றோர்களை இழந்த சிறுமிகள் நிறைய இருந்தார்கள். அங்கே குண்டுவீச்சு நடந்து 61 பெண்கள் சிறுமிகள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இப்படி ஒரு சம்பவம் உலகத்தில் எந்த நாட்டிலும் நடந்ததில்லை. இப்படி அவர்கள் இந்த எல்லாம் சொல்லுகிற போது யானையரவு சமருக்கு வெற்றிக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு வந்து அவர்கள் 1 மாத காலத்துக்கு பேச்சுவார்த்தை என்று சீஸ்ஃபயர் அறிவித்தார்கள். எல்டிடி தான் அறிவித்தது சீஸ்ஃபயர், ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் அல்ல. அவர்கள்தான் போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். 30 நாட்களுக்கு பிறகு மேலும் 30 நாட்களுக்கு போர் நிறுத்தத்தை அறிவித்தார்கள். ஆகவே அவர்கள் சமாதான பேச்சுக்கும் தயாராகத்தான் இருந்தார்கள். நான் சிறையில் இருக்கிற போதுதான் அது நடந்தது. அங்கே பேச்சுவார்த்தைக்கு எங்கே தாய்லாந்திலே பேச்சுவார்த்தை நடந்தது, ஜெர்மனியிலே பேச்சுவார்த்தை நடந்தது, ஆஸ்லோவிலே பேச்சுவார்த்தை நடந்தது. பாலசிங்கம் அதிலே 2 பொதுக்கூட்டங்களில் 2 கூட்டங்களிலே பேசி கலந்து கொண்டார். வானொலியிலே ஜெயிலில் இருந்தவாறு கேட்டோம். பாலசிங்கம் பேசிய பேச்சை அங்கே பிபிசி தமிழ் ரேடியோவிலே நாங்கள் கேட்டோம். ஆக இந்த சமாதான முயற்சி நடந்து கொண்டிருக்கிற பொழுது சந்திரிகா குமாரதுங்கா என்ன செய்தார் தெரியுமா? ரணில் விக்ரமசிங்கே தான் இதை செய்கிறார் என்று சொல்லி அந்த சமாதான பேச்சுவார்த்தையை முறியடித்தது சந்திரிகா குமாரதுங்கா. அந்த பேச்சுவார்த்தை இப்படி நடக்க முடியாமல் போன அந்த காலகட்டத்தில் 2008ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி முதலாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஈழத் தமிழர்களுக்காக ஒரு உண்ணாவிரத அறப்போராட்டத்தை நடத்தியது. அதில் நானும் கலந்து கொண்டு பேசினேன். அதே தேதியில் நான் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு எழுதிய கடிதத்தில் கடுமையாக குற்றம் சாட்டியிருந்தேன். அவர் எனக்கு எழுதிய பதில் கடிதத்தை இன்றைக்கு வைத்திருக்கிறேன். நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாடு எங்களுக்கு முக்கியம், இலங்கையின் ஒருமைப்பாடு எங்களுக்கு முக்கியம். ஆகையால் நாங்கள் சில காரணங்களுக்காக சில உதவிகள் செய்ய நேரிட்டது என்று சொன்னார். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ரடார் ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்டேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியாவிலையும் ஹிந்துலையும் வந்திருந்தது. நான் கரூருக்கு போயிருக்கிறேன், காலை பேப்பரை ஹிந்துல பார்க்கிறேன், இந்தியா இஸ் கோயிங் டு கெட் என்டர் இன்டு an டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வித் ஸ்ரீலங்கா என்று. எல்லா நிகழ்ச்சியும் ரத்து பண்ணிட்டு நான் டெல்லிக்கு போனேன். பிரதமர் மன்மோகன் சிங்கை பார்த்தேன். இந்தியா இலங்கை ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தை அவன் அன்னைக்கே காற்றை கிழிச்செறிஞ்சிட்டான். 57 தந்தை செல்வாவும் பண்டாரநாயகாவும் போட்ட ஒப்பந்தத்தை எப்படி கிழித்தெறிந்தானோ, 65 சேரநாயகாவும் தந்தை செல்வாவும் போட்ட ஒப்பந்தத்தை எப்படி கிழித்தெறிந்தானோ, அதை போல இந்திய இலங்கை ஒப்பந்தத்தையும் கிழித்து கடலோடு கரைத்து விட்டான். இப்படி ஒப்பந்தங்களை எல்லாம் மீறிவிட்ட அவனுக்கு நீங்கள் ஏன் உதவி செய்கிறீர்கள் என்று கேட்டேன். நட்வர் சிங்க்கு போன் பண்ணார். வைகோ இஸ் வெரி ஆங்கிரி, he wants to meet you, he has come to meet me, I am sending him to you. நான் உடனே சவுத் பிளாக் போனேன். நட்வர் சிங் வெளிவிவகாரத்துறை இன்சார்ஜ் ஸ்டேட் மினிஸ்டர், அவர்கிட்ட போனேன். நீங்க இலங்கையோடு ராணுவ ஒப்பந்தம் செய்ய போறதாக இந்து பேப்பர்ல நேற்றைக்கு வந்திருக்கேன்னு கேட்டேன். Who told you? நாங்க ஒண்ணு அக்ரிமெண்ட் போட போறது இல்ல, அப்படி ஒண்ணு இலங்கையோட அக்ரிமெண்ட் போடுற என்ன எங்களுக்கு கிடையாது என்று முகத்தில் அடித்தால் போல் சொன்னார். நான் நட்வர் சிங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டினவன். நான் சொன்னேன், இந்த இருக்கு ஹிந்து பேப்பர், உங்க செக்ரட்டரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டேன். அந்த செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி ஒரு பெண்மணி, மனிதாபிமானம் மிக்க பெண்மணி. மினிஸ்டர் பார்த்து சொல்றான், எஸ் he is right, we have already planned to enter into a defense agreement with Sri Lanka. நட்வர் சிங் முகத்தில் ஈ ஆடல. அவங்க செக்ரட்டரியே சொல்லிட்டாரு, நாங்க ஒரு ராணுவ ஒப்பந்தம் நம்ம போட போறோம் என்று. ஒப்பந்தம் என்று வெளிப்படையாக சொல்லாமலே ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். பலாலி விமான தளத்தை ரிப்பேர் செய்து கொடுத்தார்கள், ரடார்கள் கொடுத்தார்கள். கப்பல் படை புலிகளுக்கு வந்த 14 கப்பல்களை கடலிலே இந்திய கடற்படை மூழ்கடித்தது. 14 கப்பல்கள் புலிகளுக்கு ஆயுதங்களை கொண்டு வந்த கப்பல்கள் கடலிலே மூழ்கடிக்கப்பட்டன. அதே போல அதற்கு பிறகு அவர்கள் தொடர்ந்து முப்படைகளும் போய் அங்கே யுத்தத்தை நடத்தியது. அதனால் தான் ராஜபக்சே சொன்னான், நாம் வெற்றி பெற்று விட்டோம், இந்தியா has helped us to win the war. பார்லிமென்ட்ல சொன்னான், இந்திய அரசு
யுத்தத்தில் புலிகளை ஜெயிப்பதற்கு நமக்கு பரிபூர்ண உதவி செய்தது என்று சொன்னார். 2009 மே கடைசி வாக்கம் எல்லா 3 லட்சம் தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் நோக்கி தள்ளப்பட்டார்கள். லட்சக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் கற்பழிக்கப்பட்டு நாசமாக்கப்பட்டு கொல்லப்பட்டார்கள். இந்த கொடுமையான சம்பவம் அங்கே நடக்கிற போது புலிகள் மீது பழியை போட்டார்கள். அவர்கள் மனிதர்களை கேடயமாக்கிக் கொள்கிறார்கள் என்று கிடையாது. புலிகள் கடைசி வரை மக்களை காத்தார்கள். அப்படி எல்லா இடங்களிலும் சுற்றி வந்த போது சிலர் அதற்கு பிறகு தமிழகத்திலே வந்து என்னை சந்தித்த போது கடைசி கட்டத்திலே நடைபெற்ற யுத்தத்தை விவரித்த போது ஒருவருக்கும் ஒன்றும் தெரியவில்லை தலைவர் என்ன ஆனார் என்று. இதுவரை தெரியாது, யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் தலைவரை போன்ற ஒரு உடலை காட்டி இது பிரபாகரனுடைய உடல் என்று தொலைக்காட்சியிலே காட்டினார்கள். காட்டிய 1 மணி நேரத்துக்குள் அந்த உடலை எரித்து சாம்பலாக்கி விட்டார்கள். ஏன் அதை நீங்க லேபரட்டரிக்கு அனுப்பல? இந்த பாடி யாருடைய பாடின்னு அனுப்புனீங்களா? அவரை கொன்று விட்டோம் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு 2009 மே 19ஆம் தேதி ஜெர்மனியும் 16 நாடுகளும் சேர்ந்து இலங்கை தீவிலே தமிழர்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், அதை பற்றி மனித உரிமை கவுன்சில் விவாதிக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை கொடுத்தார்கள். வேறு வழியின்றி அந்த கோரிக்கையை ஏற்க நேர்ந்தவுடன் இலங்கை அரசு மனித உரிமை கவுன்சில் ஒரு உறுப்பினர் நாடு அல்ல, அவர்கள் ஒரு தீர்மானம், பாராட்டு தீர்மானம், கொலைகார பாவிக்கு மனித உரிமை கவுன்சிலே பாராட்டு தீர்மானம் தயாரித்து இந்தியாவிடம் கொடுத்து எல்லா நாடுகளிலும் நீங்கள் கையெழுத்து வாங்குங்கள் என்று சொல்லி இந்தியாவும் பாகிஸ்தானும் சீனாவும் கியூபாவும் பொலிவியாவும் 29 நாடுகள் ராஜபக்சேக்கு பாராட்டு தீர்மானத்தை, அவன் வெற்றிகரமாக உள்நாட்டு போரை சமாளித்தான் என்று பாராட்டு தீர்மானம் நிறைவேற்றினார்கள். எதிர்த்தது வெறும் 16 நாடுகள், இனப்படுகொலை ஆதரித்தது 29 நாடுகள், அதற்கு தலைமை தாங்கியது இந்தியா. கேவலம்! இதைவிட ஒரு இழிவான செயல் இருக்க முடியுமா? இத்தனை லட்சம் தமிழர்களை கொன்று, பெண்களை நாசமாக்கி, குழந்தைகளை கொன்று இவ்வளவு கொடூர கொலை செய்தவனுக்கு பாராட்டு தீர்மானம் தயாரித்த இந்த அயோக்கிய தரத்துக்கு என்றைக்காவது மன்னிப்புண்டா? அதை செய்தது நீங்கள். உங்களுக்கு பக்கத்திலே பிடல் காஸ்ட்ரோ பெரிய வீரனாக இருக்கலாம், புரட்சியை நடத்தி இருக்கலாம். எப்படி நீ சிங்களவனை ஆதரித்தாய்? எப்படி நீ சிங்கள ராணுவத்தை ஆதரித்து உன்னுடைய கீப நாடு தீர்மானம் போட்டது? சைமன் பொலிவார் பொலிவியா நாட்டினுடைய கதாநாயகன், அந்த பொலிவியா கையெழுத்து போட்டது. ஆக தமிழர்கள் என்றால் உலகத்தில் அவ்வளவு நாதியற்று போனவர்களா? இவ்வளவு பேரும் சேர்ந்து ஐநா மன்றத்திலே தீர்மானம் போட்டு அதற்கு பிறகு வந்த ஒவ்வொரு தீர்மானத்திலும் மன்மோகன் சிங் அரசு ஸ்ரீலங்காவை ஆதரித்தது. தேர்தல் வந்தது, காட்சி மாறும் என்று நான் நம்பினேன். நரேந்திர மோடி இந்த பாவத்தை செய்ய மாட்டார் என்று நான் நம்பினேன், எதிர்பார்த்தேன். வெற்றி பெற்றது பாரதிய ஜனதா கட்சி. பிரதமராக போகிறார் யார்? நரேந்திர மோடி. யஸ்வந்த் சின்ஹா வீட்டிலே நானும் கணேசமூர்த்தி உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். கணேசமூர்த்திக்கு அவசர தொலைபேசி வருகிறது. பதவி பிரமாணத்துக்கு இலங்கை அதிபர் ராஜபக்சே வருகிறான் என்று செய்தி வருகிறது. யஸ்வந்த் சின்ஹாவிடம் சொன்னேன், அவர் துடித்து போனார். Why this is happening? I am really shocked. நான் அங்கிருந்து ஓடி வந்தேன். பிரதமருக்கு அப்பயே ஒரு மெயில், பிரதமர் ஆக போகிறவருக்கு 4 பக்கத்தில் ஒரு மெயில் எழுதின, நீங்க ராஜபக்சே அழைப்பது மகா பாவம் என்று. அவர் குஜராத்துக்கு போயிருந்தாரு. குஜராத்திலிருந்து திரும்பி வந்த உடனே நான் வசுந்தரா ராஜே சிந்தியா வீட்டுக்கு போனேன். அந்த அம்மா கிட்ட இந்த கொடுமையை சொன்னேன். நீங்க பிரைம் மினிஸ்டரே ஃபைட் பண்ணுங்க, பிரைம் மினிஸ்டரே நேராக கேளுங்கன்னார்கள். மறுநாள் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருந்து குஜராத் பவனுக்கு வர சொல்லி
தகவல் வந்தது. நானும் கணேசமூர்த்தி குஜராத் பவனத்துக்கு போனோம். நரேந்திர மோடி ஆவலோடு வரவேற்றார். பக்கத்திலே அமித்ஷா உட்கார்ந்திருந்தார். நீங்கள் குஜராத்திலே வந்து அமைதி பேரணியிலே பேசினீர்களே, அதை நான் குஜராத்திலே மொழிபெயர்த்தேனே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்று கேட்டார். அதை பேசவா நான் வந்திருக்கிறேன்? என் பேச்சை நீங்கள் மொழிபெயர்த்ததை சொல்லவா வந்திருக்கிறேன்? எங்கள் நெஞ்சமெல்லாம் கொதித்து கிடக்கிறது. நீங்கள் தமிழர்கள் முதுகில் குத்தி விட்டீர்கள், தமிழர்கள் நெஞ்சில் குத்தி விட்டீர்கள் என்று 3/4 மணி நேரம் இடையிலே அருண் ஜேட்லி ஒரு இடையே வந்து பக்கத்து நாடுகளின் நட்பு நமக்கு தேவை என்றார். மிஸ்டர் ஜேட்லி, யூ நோ மீ வெரி வெல், கீப் குவைட். என்னை பற்றி உனக்கு நல்லா தெரியும், வாயை மூடி சும்மா இருன்னு சொன்னேன். அது பிறகு நரேந்திர மோடி கிட்ட கேட்டேன், எதுக்கு இந்த பாவத்தை செய்யறீங்க? ஈழ தமிழ் மக்களை முந்தைய அரசு கொண்டு குவித்தது, நீங்க இந்த குலகார பயல பதவி பிரமாணத்துக்கு அழைச்சிருக்கீங்களே. கொட்டமடிக்கிறான் சிங்களவன் எங்கே கொழும்பு வீதியிலே, தமிழன் வெட்கி தலை குனிகிறான். புதிய அரசு வந்தது, அதுவும் எங்கள் அரசு தான் என்கிறான் என்று சொல்லிவிட்டு, நான் என்னுடைய பொது வாழ்க்கையில் இதற்காக போராடியதையெல்லாம் சொல்லிவிட்டு, நான் பிரைம் மினிஸ்டரையும் என்னை வைத்தகன் மாறாமல் பார்த்துக் கொண்டிருந்த அமித்ஷாவையும் பார்த்து சொன்னேன், I have not earned a single penny in my public life. என் பொது வாழ்க்கையில் சல்லி காசு நான் சம்பாதித்ததில்லை. I have lost many things. I have lost my property. I am for principles. I am for policy. I will never compromise. I will never yield. Compromise ஆக மாட்டேன். அந்த பயலை வரவேற்றதை நீங்கள் வர வேண்டாம் என்று கொடுத்த அழைப்புதலை திரும்ப பெறப்போகிறீர்களா இல்லையா என்று ஒன்று பிரைம் மினிஸ்டர் பேசல. அப்படி என்றால் நீங்கள் பதவி பிரமாணம் எடுக்கிற அதே நாடில் 1000 பேரோடு டெல்லி ஜந்தர் மந்தரிலே இந்த வைகோ கருப்பு கொடி காட்டுவான். உங்கள் கூட்டணியை விட்டு இந்த நிமிடமே நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னேன். கூட்டணி மாறுகிறவனா வைகோ? மாறி இருக்கிறேன் காரணங்களுக்காக. பிஜேபியை அவ்வளவு ஆதரித்து விட்டு அவன் பதவி பிரமாணம் எடுக்கிற போது வருத்தப்படக்கூடாது. கம்யூனிஸ்டுகளோ மற்ற கட்சிகளோ யாராவது அதை அவருடைய நரேந்திர மோடி பதவியேற்பை எதிர்த்து ஒரு கண்டன குரல் எழுப்பியதுண்டா இந்தியாவிலே? காஷ்மீரத்து தலைவர்களோ, வடகிழக்கு எல்லை மாகாண தலைவர்களோ, பஞ்சாப் தலைவர்களோ யாரும் வாய் திறக்கவில்லை. ஆனால் நாங்கள் 1000 பேர் ஜந்தர் மந்தரில் இருந்து கருப்பு கொடி பிடித்தவாறு நாங்கள் கடுமையாக ஆங்கிலத்திலே தான் முழக்கமிட்டுக் கொண்டு வந்தேன். You have betrayed the Tamils. நரேந்திர மோடி கவர்மெண்ட் betrayed the Tamils. கடுமையாக சொல்லிக் கொண்டு வந்தேன். எங்களை பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். அப்பொழுது அங்கிருந்து ஐஜி, உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கிறேன், இங்க நாற்காலியில் இங்கே உட்காருங்க. வேணாம் சார், எங்க தோழர்கள்லாம் வெளியே மைதானத்தில் இருக்கிறாங்க, அங்க போறேன். ஒரே ஒரு உதவி மட்டும் செய்யுங்க. பாராளுமன்றத்திலே பகத்சிங் வெடிகுண்டு வீசியதற்கு பிறகு இந்த ஸ்டேஷன்ல தான் கொண்டு 2 நாள் அடைச்சு வச்சிருந்தாங்க. அந்த அடைத்து வைத்திருந்த அறை பூட்டப்பட்டிருக்கிறது. அதை திறந்து காட்ட சொல்லுங்கள். அந்த மண்ணை நான் தரிசிக்க வேண்டும் என்று சொன்னேன். உடனே கூப்பிட்டு சூப்பரை கூப்பிட்டு அங்குள்ள டிஎஸ்பி கூப்பிட்டு அந்த ரூமை திறந்து விடுங்க. உள்ள போனேன். வெறும் கட்டாந்தர 2 நாள் பகத்சிங் அதில் இருந்திருக்கிறான். அந்த பூமியை தொட்டு கும்பிட்டேன். பகத்சிங், உன்னை போன்ற வீரனாக நான் ஆக முடியாது, ஆனால் இந்த மண்ணை தொட்டதன் மூலம் உன்னை தொட்டு கும்பிட்டதாக நினைத்து என் உடம்பிலே ஓடுகிற உணர்ச்சி மின்சாரம் வாய்ந்ததைப் போல கடைசி வரை எவனுக்கும் தலை வணங்காத உணர்ச்சியாக, சமரசம் செய்யாத உணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். சாயங்காலம் நல்ல நேரம் பார்த்து மோடி பதவி பிரமாணம் செய்தார். நாங்கள் ராத்திரி 10 மணிக்கு விடுவிக்கப்பட்டோம். அதே டெல்லி பட்டணத்துக்கு சொல்வேன், ராஜபக்சே சாஞ்சிக்கு வருகிறான், புத்தர் கோயில் திறப்புழாவுக்கு வருகிறான் என்ற போது நான் அறிக்கை விட்டேன், நான் படையோடு சாஞ்சிக்கே வருவேன், மத்திய பிரதேசத்துக்கே வருவேன், கருப்பு கொடி காட்டுவேன் என்று அறிக்கை விட்டேன். எந்த கட்சி தயாராக இருக்கிறது நான் கேட்கிறேன். ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்குள்ளே நுழைந்து போராட்டம் நடத்திய வரலாறு இந்தியாவில் எங்களை தவிர எந்த கட்சிக்கு உண்டு? நாங்கள்
முராத் புகாரி அவர்கள் ஏற்பாட்டில் அந்த 25 பேருந்துகள், ஒவ்வொரு பேருந்தும் 5 கோடி பெறும். பர்வீன் டிராவல்ஸ் அதிலே 900 பேர் இங்கே இருந்து சென்றோம். 5 உருவ பொம்மைகள், ராஜபக்சே உருவ பொம்மைகளை அடியிலே வைத்து மறைத்து வைத்திருந்தோம். 1000 புகைப்படங்களை, வண்ணப்படங்களை தயாராக வைத்திருந்தோம். 2 சமையல்காரர்களையும் கூட அழைத்துக் கொண்டோம். அரிசி, பருப்பு, காய்கறி, விறகு எல்லாவற்றையும் லாரிகளில் ஏற்றிக் கொண்டோம். இங்கிருந்து ஆந்திர மாநிலம் கடந்து, ஆந்திர மாநிலத்திலே நள்ளிரவு நேரத்தில் போலீஸ் வழிபடுத்து நீங்கள் போகக்கூடாது என்றது. அதனுடைய எஸ்பி அங்கே வந்திருந்தார். நான் கேட்டேன், கனெக்ட் மீ டு யுவர் டிஜிபி, கனெக்ட் மீ டு யுவர் சீஃப் மினிஸ்டர். என்னடா என்ன சீஃப் மினிஸ்டர் கனெக்ட் பண்ண சொல்றான்? அவன் திகைச்சு போயிட்டான். ஐ வாண்ட் டு டாக் டு ஹிம். நாங்க மத்திய பிரதேசத்துக்கு போயிட்டு இருக்கோம், எங்களை ஏன் இங்க தடுக்கிறீங்க? அப்படியா, போங்க. எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்க பஸ்ல. நான் தூங்கவே இல்லை, இப்படி பிரச்சனை வரும் முடிச்சுக்கிட்டே இருக்கேன். நாங்க போனோம். அந்த மாநிலத்தை கடந்து, கர்நாடக மாநிலத்தை கடந்து, மகாராஷ்டிரா எல்லையிலே சரத்பவார் எங்களை வரவேற்பதற்கு போலீஸ் பட்டாளத்தையே அனுப்பியிருந்தார். எங்களை வரவேற்று எங்களை அழைத்துக் கொண்டு போய் அந்த இரவிலே அருமையான ஒரு அசைவ விருந்து எல்லோருக்கும் கொடுத்துவிட்டு தங்குவதற்கு நாக்பூரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஹாஸ்டல ஒரே உத்தரவுல எல்லாரையும் காலி பண்ண சொல்லிட்டு, இருக்கிற எம்எல்ஏக்களை எல்லாம் வெளியே போக சொல்லிட்டு, அந்த 340 அறைகளையும் எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்த உடனே என் கூட வந்தவங்க யாரும் வாழ்க்கையில எம்எல்ஏ ஆக போறது கிடையாது. அந்த அறைகளுக்குள்ள போனா பிஸ்கட், 2 டம்ளர், 2 பாட்டில் தண்ணீர் எல்லாம் வச்சிருக்கு. எல்லாம் நல்ல கட்டில் மெத்த, எம்எல்ஏ ரூம்ல எல்லாரும் நல்ல சௌகரியமா இருந்த. காலையில அருமையான சிற்றுண்டி, அதுவும் அசைவம் தான். இட்லியா எல்லாம் சாப்பிட்டு, இதுக்கு மத்தியில நாங்க புறப்படுற அன்னைக்கு பெரியார் பிறந்த நாள் செப்டம்பர் 17. சேலத்திலே விஜயராஜ் என்ற அருந்ததியர் குலத்து வாலிபன், ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுகிறவன், அவன் உடம்பிலே பெட்ரோலை ஊற்றி நனைத்துக் கொண்டு அவன் தன்னைத்தானே தீக்கிரையாக்கிக் கொண்டான், ராஜபக்சே இந்தியாவுக்கு வருவதா என்று. அவன் எழுதிய கடிதத்தை நேற்று முன்தினம் தான் பார்த்தேன். எனக்கு 10,000 கடிதங்கள் இருக்கு. எல்லாம் 2-3 நாளா பரட்டிட்டே இருந்தேன். விஜயராஜ் 8 பக்கம் எழுதியிருக்கிறான். என்னை பற்றி 2 பக்கம் எழுதியிருக்கான். அதுல அதை விட சாசனம் என்ன வேணும்? அவர் இப்படி சொல்லிக் கொண்டு வருகிற போது நாங்க சாஞ்சிக்கு போறோம். சாஞ்சிக்கு போற வழியில மத்திய பிரதேசத்துல பச்சிசோலை இடத்துல துணை ராணுவமும் போலீஸும் குறுக்க வந்து மறிச்சிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க போகக்கூடாது. நாங்க போவோம். போனா நாங்க வேற பலப்பிரயோகம் செய்ய வேண்டி வரும். சீஃப் மினிஸ்டர் சௌஹான் என் ஃப்ரெண்டு, வைகோ இஸ் மை க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவரை ஒன்னும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறாரு. பிறகு ஐஜி பேர சொன்னாரு. பிறகு நாங்க என்ன செஞ்சோம், இதை கவிட்டு போகக்கூடாது. இளங்கோங்கிற ஒரு ஆர்டிஓ தமிழ்நாட்டுக்காரங்க இருக்கான், அவனை கூப்பிட்டு இவங்களை சரி கட்டி திருப்பி அனுப்பிடுறா. அவன் வந்தான், இளங்கோ சார் இப்படியே திரும்பி போயிருக்கேன்னா, ஏய் நீ தமிழ்நாட்டில இருந்து சம்பளத்துக்கு இங்க வந்து ஆர்டிஓ வேலை பார்க்கிற, உன் சோழியை பார்த்துட்டு போ, எங்களுக்கு தூது வந்திருக்கியான்னு கேட்டேன். போயிட்டான். ஐஜி வந்தார், கலெக்டர் வந்தார். நான் சொன்னேன், ராமாயணத்துல லட்சுமண் ரேகான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அண்ணன் எஸ், லட்சுமண கோடு கிழிச்சு சீதை இதை தாண்டி வரக்கூடாதுன்னு கோடு போட்டான், அதான் லட்சுமண ரேகா. நான் சொன்னேன், இங்க ஒரு கோடு கிழிக்கிறோம், இந்த கோட்டுக்கு 100 மீட்டருக்கு அப்பால தான் உங்க துணை ராணுவமும் போலீஸும் இருக்கணும். 100 மீட்டருக்கு இங்கிட்டு நாங்க இருக்கிறோம், நீங்களும் இங்க வரக்கூடாது, நாங்களும் அங்க வரல, இது நமக்குள்ள ஒரு ஒப்பந்தம். சரி பரவாயில்ல, இந்த அளவுக்கு அது வந்ததுன்னு போயிட்டாங்க. எல்லாம் மலக்கழிவுகள் கிடந்தன அந்த இடத்துல. நம் தோழர்கள் அவற்றை அகற்றிவிட்டு அந்த தரையிலே படுத்து கிடந்தோம். மறுநாள் காலையில் பொழுது விடிந்தால் சமைப்பதற்கு எங்கே, கழிப்பிடத்துக்கு எங்கே போகுது என்று ராத்திரா தூங்கவே இல்லை. நான் ஜீவன் வந்து சொன்னாரு, பக்கத்திலே ஒரு அருமையான நீரோடை செல்கிறது, சின்ன நதி அருமையாக இருக்கிறது, எங்க பார்த்தாலும் பச்சை பசேல் என்று இருக்கிறது, நீங்க அதை பத்தி கவலையே வேண்டாம். பெண்களுக்கு என்ன செய்யறது? அந்த பச்சை சோலை கிராமத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு பெண்கள் போனார்கள். எல்லா வீடுகளிலும் அவர்கள் கழிப்பறையை பயன்படுத்திக் கொள்வதற்கும் எல்லாவற்றுக்கும் அனுமதித்தார்கள். சமைக்கிறது எங்க போய், என் நெஞ்சை விட்டு அகலாத என் தம்பி டிரைவர் துரை எனக்கு 9 லட்சம் கிலோமீட்டர் அவன் தான் ஓட்டி இருக்கிறான். ராத்திரியெல்லாம் நான் தூங்கினாலும் தூங்க மாட்டான், அவன் இறந்து போயிட்டான்.
அவனை போல ஒரு ஓட்டுநர் உலகத்தில் கிடைக்க மாட்டாங்க. அவனும் மற்றவங்களும் போய் அந்த ஊர்லயே பெரிய பிராமண குடும்பம், அந்த ஊருக்கே அவங்க தான் பெரிய குடும்பம், வீட்டுக்குள்ளே போக பயப்படுவாங்களாம். இவங்க அங்க போய் அந்த பெரியவர்கிட்டையும் பெரியவருடைய சம்சாரத்துக்கிட்டையும், நாங்க தமிழ்நாட்டில இருந்து ராஜபக்சே எதிர்த்து வந்திருக்கோம், எங்க பஸ்கள்ல எல்லாம் இந்து கோயில்களை உடைக்கிற காட்சிகளை ஒட்டி இருந்தோம். சிவன் கோயிலை உடைப்பது, முருகன் கோயிலை உடைப்பது, இந்த கோயில்களை உடைக்கிற காட்சிகளை எல்லாம் நாங்கள் சித்திரங்களாக பதிய வைத்திருந்தோம். இந்த மக்கள் வந்து பார்த்தாங்க, இப்படி கோயிலெல்லாம் சிங்களவன் இடிக்கிறானா நம்ம இந்து கோயில்களை, அதுக்கு தான் இவங்க போராட வந்திருக்காங்களா? ஊரோட ஒரே ஆதரவு. அந்த பிராமண குடும்பத்தில் சொன்னாங்க, தம்பி இந்த வீட்டில் எந்த இடத்துல வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கிடுங்க, இங்கே சமையல் செய்யுங்க, உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கிடுங்க. அந்த ஊர்க்காரங்களே அசந்து போறாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே யாரையும் விட மாட்டாங்க. நாங்க போன நேரம் அப்படி அங்க சமைச்சு காலையில உப்புமாவும் பொங்கலும் அருமையா செஞ்சு சமையக்காரையும் கொண்டு போயிருக்கோம். கேஸ் வந்து மகாராஷ்டிராவில இருந்து அந்த நாக்பூர் செயலாளர் கேஸ் எல்லாம் எங்களுக்கு சப்ளை பண்ணிட்டாரு. அருமையான சமையல், காலையில் நல்லா சாப்பிட்டாங்க. வெயில் வந்தது, கொளுத்துற வெயில், ராத்திரி வச்சிருந்த மெழுகுவர்த்தி எல்லாம் அப்படியே உருகி போயிடுச்சு. அந்த வெயிலில் 900 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், நானும் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு 50-60 பேர் இப்ப கொஞ்சம் பேர் எந்திரிச்சு போறாங்க பாருங்க, அது மாதிரி எந்திரிச்சு போறாங்க. இவங்க எங்கடா போறாங்க? இவங்க எல்லா பஸ்ஸையும் 2-3 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு நிறுத்தி இருக்கோம். தீ வச்சு கொளுத்திட்டா ஒரு பஸ் 5 கோடி பெறும். இவங்க எங்க போறாங்க? 40-50 பேரு. நான் பின்னாடியே போனேன். அங்கங்க இருக்கிற டீ கடைகளில் போய் டீ வாங்கிட்டு அந்த நிழலுக்கு கீழே நின்றுகிட்டு இருக்காங்க. வைகோவுக்கு 2 முகம் உண்டு, ரொம்ப அமைதியா அன்பாவும் பேசுவான், அதுக்கு பிறகு அடிக்கவும் செய்வான். அது பாஸ்கர சேதுபதியை கேட்டா தெரியும், மின்னல் முகமது அலியை கேட்டா தெரியும். என்னடா நம்ம தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கோம், 900 பேர்ல 850 பேர் வெயில்ல உட்கார்ந்துருக்காங்க, நீங்க நிழல் தேடி வந்து இங்க டீ குடிச்சிட்டு இந்த கடைக்கு நிழல் நிக்கிறீங்களா? எதுக்கடா எங்களோட வந்தீங்க? மின்னல் முகமது அலி குறுக்க வந்தான், நீ தான் எங்களை கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2 அறை கொடுத்தேன். எல்லாம் இங்க வாங்க. வந்து இந்த 850 பேர் உட்கார்ந்து இருக்க இடத்துல உட்கார விடல, பக்கத்தில் உட்கார வச்சேன். இவங்கெல்லாம் ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ், இவங்கெல்லாம் பிரபுக்கள், நம்ம சாமானியர்கள், இவங்க பிரபுக்கள். அதனாலதான் டீ கடையில் போய் டீ குடிச்சிட்டு வராங்க. வெக்கி போனாங்க. பிறகு வந்து உட்கார வச்சேன். எல்லாத்தையும் போலீஸும் ராணுவமும் பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த மல கழிவுகளை அள்ளி கொண்டு போய் போட்டதும், சாப்பிட்ட பிறகு அதை அத்தனையும் சுத்தப்படுத்தி பெரிய பெரிய பைகள், என்னுடைய துணைவியார் தான் சொன்னா, இங்கிருந்து போகும்போதே பெரிய பெரிய பைகள் மாதிரி நிறைய கொண்டு போயிருக்க, அதுல போட்டு எடுத்துக்கொண்டு அப்புறப்படுத்திடலான்னு எல்லாம் அப்புறப்படுத்தி விட்டு 2.25 மணி நேரம் அந்த வெயில்ல பேசுறேன். இந்த கூட்டம் எந்திரிச்சு போக கூடாதுன்னு. கொளுத்துற வெயில், நடந்து கொண்டே ஒலிபெருக்கியில் 2.25 மணி நேரம் நான் பேசினேன். அதற்கு பிறகு 3ஆம் நாள் வந்தது. ராஜபக்சே எந்நேரம் சாஞ்சிக்குள் நுழைகிறானோ அங்கே இன்னொரு கூட்டம் போபாலுக்கே போயிடுச்சு, சாஞ்சி பக்கத்திலே போயிடுச்சு. நாங்க அவன் உள்ள நுழைய போற நேரத்தில் இந்த 5 கொடும்பாவையும் வெளியே தூக்கி போட்டு கொளுத்துறோம், இந்த 1000 புகைப்படங்களையும் கொளுத்துறோம். போலீஸ் ராணுவம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. கொளுத்து முடிச்ச பிறகு, சார் கொளுத்து முடிச்சிட்டீங்களா? கொளுத்து முடிச்சிட்டோம். இப்போ உங்களை எல்லாரையும் கைது பண்றோம், எல்லாம் வண்டிகள்ல யாருங்க, தாராளமா போவோம். சம்பல் பள்ளத்தாக்கு கொள்ளைக்காரர்கள் உலவுகிற இடம் அது. அங்கிருந்து ஒரு டவுனுக்குள்ள கொண்டு போய் பெரிய கல்யாண மண்டபத்தில் எங்களை கொண்டு உட்கார வச்சாங்க. விதவிதமான உணவுகள் எங்களுக்கு வழங்கப்பட்டன. உங்களை எல்லாரையும் விடுதலை பண்ணியாச்சு, போகலாம் 4 மணிக்கு சொன்னாங்க. ஐஜியும் கலெக்டரும் வந்தவங்க, சார் எங்க ஜவான்ஸ் எங்க கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் உங்க பரம ரசிகர்கள் ஆயிட்டாங்க சார், they have become your fans. இப்படி ஒரு கட்சி இந்தியாவில் இருக்கான்னு நாங்க அதிசயப்பட்டோம். எவ்வளவு கட்டுப்பாடு, எவ்வளவு டிசிப்ளின், எவ்வளவு ஒழுங்கு, நாங்க கற்பனையே செய்ய சார் இப்படி ஒரு கட்சி இருக்கும்னு அப்படின்னு ஐஜியும் கலெக்டர் சொன்னாங்க. நாங்க திரும்பி வந்தோம். இதற்கு மத்தியில் நான் வன்னிக்காட்டுக்கு போனதை பற்றி இங்கே குறிப்பிட்டார்களே, நான் திரும்பி வருவதற்கு முன்பு அந்த பிரியாவிடை நிகழ்ச்சியை யூடியூபில் பாருங்க, அதிலே கிட்டு பேசியிருப்பார், தலைவர் பிரபாகரன் பேசியிருப்பார், கடைசியாக நான் பேசியிருப்பேன்.
நான் பேசிக் கொண்டிருந்த பொழுதே பீரங்கி செல்லுகள் குண்டுகள் வந்து விழ ஆரம்பித்தன. இந்த டியூப் லைட் வெளிச்சத்துல இந்த இடத்தை பார்த்து அடிப்பான், இதோட கூட்டத்தை நிப்பாட்டிக்கலாம் சொல்லி கிட்டு சொன்னார். உடனே பிரபாகரன் சரி இதோட பிரியாவுடைய கூட்டத்தை முடித்துக் கொள்வோம் என்று சொன்னார். சரின்னு ராத்திரி 10:30 மணி ஆயிடுச்சு. அந்த பாதாளத்தில் இருக்கிற அவர் அறைக்கு போறோம். அவர் சொன்னாரு, நான் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் கலைஞருக்கு ஒரு கடிதம் தர்றேன், எழுதி தர்றேன், அதை நீங்க கொண்டு கொடுக்கணும். சரின்னு சொல்லி நான் அப்படியே அந்த அவர் படுக்கிற மர பெஞ்சு, கட்டிலாம் கிடையாது, மர பெஞ்சு, அதுல படுத்து தூங்கிட்டேன். கண் முழிச்சு பாக்குறேன், இன்னும் எழுதிட்டு இருக்காரு பிரபாகரன். கிட்ட போய் பார்த்தா எழுதிய கலைஞருக்கு எழுதிய கடிதத்தை தன்னுடைய சொந்த குறிப்பு நோட்டு புத்தகத்தில் அதை அப்படியே பதிவு செய்கிறார். அவர் எழுதிய கடிதம் இதுதான். அது ஜெராக்ஸ் நான் எடுக்க தோணல. இங்க வந்து சேர்ந்த பிறகு ராத்திரி 11 மணிக்கு கடல் புலிகளின் தலைவர் சூசை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவர் வீட்டுக்கு வந்தார், அண்ணா நகர் வீட்டுக்கு. அண்ணே, தலைவர் சீஃப் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் கொடுத்திருக்காராமே உங்ககிட்ட. ஆமா அண்ணே, அதுக்கு ஒரு காப்பி உங்ககிட்ட இருக்கணும்னே, அது என்கிட்ட கொடுங்க, இப்பவே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துடுறேன். என்ன முன் யோசனைங்க அவங்களுக்கு. அப்பயே ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கூடாது என்கிட்ட கொடுத்துட்டார். அந்த ஜெராக்ஸை வச்சுக்கிட்டார். இந்த ஜெராக்ஸ் எடுத்த விஷயம் கடைசி வரைக்கும் கலைஞருக்கு தெரியாது. இது சொல்லணும், நான் வச்சிருந்தேன். கடிதத்தை அவரிடம் கொண்டு போய் கொடுத்தேன். அவர் முகம் மாறியது. அவரை பாராட்டுவதற்கு பதிலாக பிரபாகரன் என்னை பாராட்டியிருந்தார். அதில் எழுதுகிறார், 1989 பிப்ரவரி 22 தமிழ் ஈழம். எனது பெருமதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய அண்ணா அவர்களுக்கு திரு வை கோபாலசாமி அண்ணா அவர்கள் இங்கு வந்து என்னை சந்தித்துவிட்டு உங்களிடம் வர இருப்பதால் இக்கடிதத்தை அவர் மூலம் உங்களிடம் அனுப்புகின்றேன். எமது மக்கள் இதுவரையும் நம்பியிருந்த பாராளுமன்ற தலைமை எமது மக்களை இன்று நட்டாற்றில் விட்டுவிட்டு தமது அற்ப பதவிகளுக்காக இனத்தை காட்டிக் கொடுக்க வினைந்துள்ள வேளையில் தமிழகத்தில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தால் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட எம்பி திரு வை கோபாலசாமி அவர்கள் தனது உயிரையும் பொருட்படுத்தாது எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் அடர்ந்த கானகத்தின் நடுவே என்னையும் எனது சக தோழர்களையும் சந்தித்து பேச வந்துள்ள துணிச்சலையும் தமிழ் பற்றையும் பார்க்கும்போது நான் எனது மொழிக்காகவும் தமிழ் ஈழ நாட்டிற்காகவும் இன்னும் 1000 தடவை இறக்கலாம் என்னும் மனத்தென்பே ஏற்படுகிறது. இன்று இந்திய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் நடவடிக்கையால் எமது நாடு சுடுகாடாகிக் கொண்டிருக்கிறது. இதனை தமிழகத்தின் கவனத்திற்கும் இந்தியாவில் உள்ள எதிர்க்கட்சிகளின் கவனத்திற்கும் கொண்டு வர வேண்டிய காலம் வந்துவிட்டது. அதனை நீங்களும் உங்கள் அமைப்பும் தான் செய்ய வேண்டும் என்று அண்ணா நிச்சயம் எங்கள் மீது கட்டவிழ்த்து செய்ய வேண்டும். அண்ணா நிச்சயம் எமது மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ள இந்த இந்திய ஆக்கிரமிப்பாளர்களின் துரோகத்தனத்தை நீங்கள் தமிழகத்தின் கவனத்திற்கு கொண்டு வர உதவுவீர்கள் என நாம் நம்புகிறோம். இங்கு மீண்டும் மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஆயத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எனவே இந்த அபாயகரமான சூழ்நிலையில் கருதித்தான் கோபாலசாமி அப்படி ஒரு தீர்மானத்தை உலகத்தில் எந்த நாடும் இதுவரை போட்டதில்லை. அந்த தீர்மானத்தினுடைய ஆங்கில பிரதியும் இருக்கிறது, தமிழ் பிரதியும் இருக்கிறது. 76 மே 14 அன்று பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற தமிழர் ஐக்கிய விடுதலை முன்னணியின் முதலாவது தேசிய மாநாட்டில் ஏகமனதாக கைக்கொள்ளப்பட்ட தீர்மானம். தவிசாளர் SJV செல்வநாயகம் காங்கேசன் துறை அவர் அந்த கடைசி பாராவை மட்டும் வாசிக்கிறார். And this convention calls upon the Tamil nation in general and the Tamil youth in particular to come forward to throw themselves fully into the sacred fight for freedom and flinch not till the goal of a sovereign state of Tamil Eelam is reached. அந்த தீர்மானத்தின் கடைசி பகுதியில் இளைய தலைமுறைக்கு அழைப்பு விடுக்கிறார். இனி போராட்டத்தை நீங்கள் கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். சுதந்திர தமிழீழத்தை அடைவதற்கான மார்க்கத்தை நீங்கள் தேடுங்கள். இது வட்டக்கோட்டை தீர்மானத்தினுடைய கடைசி பகுதி. அது முழு தீர்மானமும் அற்புதமான தீர்மானம். இதையெல்லாம் விட இதுவரை நீங்கள் கேள்விப்பட்டிருக்காத, இதுவரை பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத, இந்த மேடையிலே இருப்பவர்களுக்கு தெரியாத ஒரு பெரிய உண்மையை இப்பொழுது நான் தெரிவிக்கப் போகிறேன். உலகம் நமக்காக கவலைப்படத்தான் செய்கிறது. கவலைப்படவில்லை என்று கருத வேண்டாம்.
ஹெய்ன்ஸ் என்பவரை போல உலகில் போப் ஜான்பால் அறிக்கை விட்டார் 95 ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. யுனைடெட் நேஷன் செக்ரட்டரி ஜெனரல் அப்போது இருந்த புட்ரோஸ் காலி அறிக்கை விட்டார், ஈழத் தமிழர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று. அதே போலத்தான் காமன்வெல்த் ஆஃப் மாசாசூசெட்ஸ் என்பது சரித்திரம் பிடித்த மாணவர்களுக்கு தெரியும். அமெரிக்க விடுதலை போரில் பாஸ்டன் நகரின் துறைமுகத்திலே இருந்த இங்கிலாந்துக்கு போக இருந்த கப்பல்களின் தேயிலை எல்லாம் கடலில் கொட்டிவிட்டார்கள் அமெரிக்க விடுதலைக்காக போராடிய வீரர்கள். That was called Boston Tea Party. அது பாஸ்டன் டீ பார்ட்டி என்று அழைக்கப்பட்டது. அந்த மாநிலம் தான் மாசாசூசெட்ஸ் மாநிலம். அங்கே ஈழத்தமிழர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக 1979 ஆண்டு அந்த மாசாசூசெட்ஸ் பார்லிமெண்ட், காமன்வெல்த் ஆஃப் மாசாசூசெட்ஸ், in the year 1979 ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. அருமையான ரெசல்யூஷன். whereas the Tamils of Eelam, who number 3 million Hindus, Christians and Muslims and occupy 8,000 square miles, live as an oppressed minority in Sri Lanka, where the majority is composed of 10 million Sinhalese, most of whom are Buddhists. And from ancient times, two nations, the Sinhalese and the Tamils, possessed distinct languages, religions, cultures and clearly demarcated geographic territories until the British, who were characteristically oblivious to the differences between these two separate nations, imposed one rule for the purpose of colonial administrative unification. And whereas, as was to be expected in 1948, when the British left the island and two unwilling nations were consequently left under a unitary governmental structure, the majority Sinhalese faction subverted democratic principles to become the new masters of the Tamil-speaking people. 1 million Tamils on the tea and rubber estates plantations who prior to independence had enjoyed rights similar to those possessed by other Ceylonese were disenfranchised and made stateless. 10 லட்சம் தமிழர்களினுடைய குடியுரிமையை பறித்தது. வரிசையாக என்னென்ன கொடுமைகள் தமிழர்களுக்கு இழைக்கப்பட்டது என்பதை வரிசையாக இந்த தீர்மானத்திலே மாசாசூசெட்ஸ் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானம். ஏகமனதாக மாசாசூசெட்ஸ் அத்தனை டெமோக்ராட்டிக் பார்ட்டி எம்பிஸ், ரிபப்ளிகன் பார்ட்டி எம்பிஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து போட்ட தீர்மானம். ஈழ தமிழர்களை சிங்களவர்கள் படுகொலை செய்கிறார்கள், அழிக்கிறார்கள். அருமையான தீர்மானம். இதை முழுமையாக வாசிக்க நேரமில்லை, ஆனால் கடைசியாக அவர் சொல்லுகிறார், அந்த 1978 போடப்பட்ட கான்ஸ்டிடியூஷனுக்கு தமிழ் மக்கள் பொறுப்பாளி அல்ல, அவர்கள் அதற்கு பங்குதாரர்களும் அல்ல. Resolved that the Massachusetts House of Representatives hereby urges the President and the Congress of the United States, அமெரிக்க ஜனாதிபதியையும் அமெரிக்க அரசாங்கத்தையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். என்ன? To protest and to utilize the considerable influence and power of their officers to rectify the gross injustices which have been inhumanly inflicted on the Tamils of Sri Lanka. என்ன அருமையா போட்டிருக்கிறார். தமிழர்களை கொடுமைப்படுத்துகிற அந்த சிங்களவர்கள் கொட்டத்தை ஒடுக்குவதற்கு அமெரிக்க நாட்டு ஜனாதிபதிக்கும் அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இந்த பாராளுமன்றம் வேண்டி தீர்மானம் போடுகிறது, வேண்டிக் கொள்கிறது. அதுக்கு பிறகு ரிசால்வ் that copies of these resolutions, இந்த தீர்மானங்களின் நகல்கள் be forwarded to the President of the United States, அமெரிக்க ஜனாதிபதிக்கு அனுப்புவோம். to the presiding officers of each branch of Congress, செனட்டுக்கும் அனுப்புவோம், ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் அனுப்புவோம். to the members thereof from the Commonwealth, அங்கே இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அனுப்புவோம். to the Secretary of State, அமெரிக்க வெளிவிவகார அமைச்சருக்கு அனுப்புவோம். to the Director of the World Bank, உலக வங்கி இயக்குநருக்கு அனுப்புவோம். and to the Secretary General of the United Nations, ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளருக்கு அனுப்புவோம். House of Representatives, May 10th, 1979 adopted. யாரெல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கிறது அந்த 3 பேர் கையெழுத்து இருக்கு. அதைவிட இன்னும் நீங்கள் ஆச்சரியப்பட்டு இப்படி கூட தமிழர்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா என்று நினைக்கக்கூடிய இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். இதுவும் நீங்கள் எங்கும் கேள்விப்பட்டிருக்க முடியாது. இது யாரும் நினைத்து பார்க்க முடியாது.
மாசாசூசெட்ஸ் கவர்னர், ஆளுநர், இங்கேயும் ஆளுநர்னு ஒரு பிஜேபி கைகூறி இருக்கிறார். நல்ல நேரத்தில் அதெல்லாம் பேசக்கூடாது. நம்ம எவ்வளவு உணர்ச்சிகரமான விஷயத்தை பேசிக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் துரோகம் செய்யறதுக்காக அனுப்பப்பட்ட ஆளு. ஆனா இங்க ஒரு கவர்னர் இருக்கிறார். அவர் பெயர் பை ஹிஸ் எக்ஸலன்சி எட்வர்ட் ஜே கிங். மாசாசூசெட் கவர்னர் பேரு எட்வர்ட் ஜே கிங். அவர் ஒரு proclamation, ஒரு டெக்ளேர் பண்றார். whereas the Tamils of ஈழம் live as an oppressed minority in Sri Lanka. இலங்கையிலே ஒடுக்கப்பட்ட மைனாரிட்டியாக வாழ்கிறார்கள். From ancient times, Sri Lanka had two nations, the Sinhalese and the Tamils, with distinct languages, religions, cultures and clearly demarcated geographic territories. 1948, the two nations were left under a unitary governmental structure. நிறைய போட்டு கடைசியில the Tamil people were again not a party to the Constitution of 1978, which replaced its predecessor of 1972. அதுக்கு பிறகு உள்ள வாக்கியங்கள் தான் ரொம்ப முக்கியம். Now, therefore, I, Edward J. King, Governor of the Commonwealth of Massachusetts, do hereby proclaim, பிரகடனம் செய்கிறேன், May 22nd, 1979 as ஈழம் தமிழ்ஸ் டே. மே 22ஆம் தேதி 79வது வருடத்தில் இந்த மாநிலம் பூராவும் ஈழத் தமிழர்கள் நாளாக கொண்டாடப்பட வேண்டும். யார் கவர்னருடைய ஆர்டர், proclamation, ஈழம் தமிழ்ஸ் டே, and urge the citizens of the Commonwealth to take cognizance of this day and to participate fittingly in its observance. அதை இந்த மாநிலத்தில் உள்ள மக்கள் ஈழத் தமிழர்களுக்காக கொண்டாடுங்கள். Given at the executive chamber in Boston, this 16th day of May, in the year of our Lord 1979, and of the independence of the United States of America, the 203rd, by His Excellency the Governor Edward J. King. இப்படி ஒரு தீர்மானமும் போட முடியாது. உலக நாடுகளில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை, தலைவர்களை இந்த எளியவனுக்கு பார்க்கிற பாக்கியம் கிடைக்குமானால் இப்படி ஆதாரங்களை அவர்களிடம் அள்ளி கொடுத்து அவர்களை எல்லாம் ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவாளர்களாக, அனுதாபிகளாக, துணிந்து அவர்கள் பக்கம் நிற்கின்றவர்களாக செய்ய வைக்க இந்த வைகோவால் முடியும். ஆனால் அதற்கு இயற்கையும் இயற்கை தெய்வமும் எனக்கு அனுமதி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு இயற்கை தாய் ஏற்படுத்தி கொடுத்தால் இதே மாதிரி தீர்மானத்தை மற்ற நாடுகளிலே போடுவதற்கு ஆதாரங்களை கொண்டு போய் நான் குவிக்க முடியும். நடைபெற்ற இனப்படுகொலை சம்பவங்களை விவரிக்க முடியும். தமிழர்கள் தனிநாடு கொண்டு ஆண்டவர்கள் என்பதை சொல்ல முடியும். அப்படி என்றால் ஆயுத புரட்சியை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீர்கள்? நாளைக்கு கேட்பார்கள் இந்தியாவிலே சில பேதாவிகள், ஆயுத புரட்சியை எப்படி நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள்? இதோ என் கையில் இருப்பது 1948 டிசம்பர் 10 போடப்பட்ட மனித உரிமைகள் பிரகடனம், யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் கையில் இருக்கிறது. அதில் முகப்புரையை வாசிக்கிறேன். பிரியாம்பிள் முகப்புரையில் சொல்கிறார், whereas it is essential if man is not to be compelled to have recourse as a last resort to rebellion against tyranny and oppression, that human rights should be protected by the rule of law. சர்வாதிகாரமும் எதேச்சாதிகாரமும் மனித உரிமைகளை நசுக்குமானால் tyranny, புரட்சி செய்வதற்கு உரிமை உண்டு, ஆயுத புரட்சி செய்வதற்கு உரிமை உண்டு. இது நான் சொல்லல, ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன் பிரியாம்பிள் சொல்லுகிறது. அந்த வகையில் இவ்வளவு நேரமும் நான் பேசியது ஈழத்தமிழர் படுகொலைக்கு காரணமானவர்களுக்கு. சாந்திக்கு செல்ல முடிந்தது, மோடியிடம் நேருக்கு நேராக கேட்க முடிந்தது. கடைசி முறையாக பேசிவிட்டு வரும்போது நான் அண்ணாவின் முதல் பேச்சை நான் மேற்கோள் காட்டினேன். அண்ணா முதல் பேச்சிலே சொல்லுகிறார், we demand self determination. அதுக்கு பிறகு வந்தவங்க எல்லாம் மறைச்சிட்டாங்க, போட்ட புத்தகத்தில் அந்த வரியை எடுத்துட்டாங்க.
முதல் பேச்சில் அண்ணா we demand, we want right of self determination, சுயநிர்ணய உரிமை வேண்டும். அண்ணா நாடாளுமன்றத்திலே பேசியது அதைத்தான் நான் கடைசியாக ராஜ்யசபாவை விட்டு பிரியாவிடை நிகழ்ச்சியிலே, அதுதான் என் கடைசி பேச்சு. அந்த பேச்சில் அண்ணாவின் பேச்சை வைத்தேன். we demand right of self determination, நாங்கள் சுயநிர்ணய உரிமையை கேட்கிறோம் என்று. மறைந்த மாவீரர்களே, கல்லறைகள் திறந்து கொண்டன. அந்த கல்லறைகளிலே இருந்து நீங்கள் உருவிய வாட்களுடன் வாருங்கள், ஏந்திய தீப்பந்தங்களுடன் வாருங்கள். அந்நியன் சிங்களவரை அடித்து விரட்டும் வரை எங்களோடு தொடர்ந்து தோள் கொடுத்து போராடுங்கள். இது கரிவால்டி தன் வீரர்களுக்காக கடைசியாக எழுதிய கவிதை. அதை நான் சுருக்கமாக இங்கே சொன்னேன். அந்த விதத்தில் எங்களுக்கு உரமூட்டுங்கள். வருங்கால உலகத்தில் தமிழர்களுக்கு தனி தேசம் என்பது நியாயமான உரிமை. ஒரு நாட்டின் ஒற்றுமை ஒருமைப்பாட்டை காப்பாற்ற வேண்டியது எங்கள் கடமை என்று சொல்லுகிற மத்திய அரசே, நீ வங்கதேச போரின் போது எங்கே போனாய்? செத்து போனாயா? எப்படி வங்கதேசத்தை பிரித்து கொடுத்தாய்? கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் ஒரு நாடாகத்தானே இருந்தது. நீ வங்கதேசத்தை பிரித்துக் கொடுப்பதற்கு மனிதாபிமான அடிப்படையிலே ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூன்னு இந்திரா காந்தி சொன்னாங்களே, இங்க ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ இல்லையா? எல்லா நாட்டின் ஒருமைப்பாட்டையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் தான் இருக்கிறீர்களா? சுயநிர்ணய உரிமை மட்டுமல்ல, பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உலகத்தில் முதலாக சொன்ன தமிழன் வைகோ. ரெஃபரண்டம் should be conducted, ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். கிழக்கு தைமூர் சுதந்திர நாடானதை போல, சவுத் சுடான் சுதந்திர நாடானதை போல, எரித்திரியா சுதந்திர நாடானதை போல, மால்டோவா சுதந்திர நாடானதை போல, மாசிடோனியா சுதந்திர நாடானதை போல ஈழத்திலும் பொது வாக்கெடுப்பு நடத்துங்கள். சிங்கள ராணுவத்தை முதலில் அடித்து வெளியே விரட்டுங்கள். தமிழர் காணிகளை திரும்ப கொடுங்கள். அந்த பொது வாக்கெடுப்பு நடக்கிற போது புலம்பெயர் வாழ் ஈழத்தமிழர்கள் எந்தெந்த நாடுகளில் இருக்கிறார்களோ அங்கங்கே வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு அங்கங்கே அவர்கள் வாக்கை பதிவு செய்வதற்கும் ஏற்பாடு செய்து கொடுங்கள் என்று பிரசல்ஸில் நடைபெற்ற மாநாட்டில் கோரிக்கையாக வைத்தேன். இந்த கோரிக்கையை அதுவரை ஈழத்தில் இருக்கின்ற எவரும் சொன்னதில்லை, தமிழகத்தில் உள்ள எவரும் சொன்னதில்லை, ரெஃபரண்டம் வார்த்தையை எவரும் உச்சரித்ததில்லை. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் ஒரு சகோதரர் சொல்லுகிறார் பொது வாக்கெடுப்பு என்று, அதை நாமும் ஆதரிக்கலாம், பொது வாக்கெடுப்பு நடத்தட்டும் என்றார். இப்பொழுது பொது வாக்கெடுப்பை பலரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எனக்கு என்ன நிம்மதி தெரியுமா? என் ஜீவனில் நான் என்ன உருப்படியா செஞ்சேன்னா, செய்த பல காரியங்களில் இது தலையாயது. நான் உருப்படியா செஞ்சிருக்கிறேன். என்ன தேர்வு? ஆயுத போராட்டம் தான் தீர்வா? இல்ல, 5ஆம் ஈழப்போர் வெடிக்கும். அது ஆயுத போராட்டமாக இருக்காது, அது வேறு வடிவத்திலே பரிணமிக்கும். அப்படி பரிணமிக்கின்ற நேரத்தில் பொது வாக்கெடுப்புக்கு உலக நாடுகளின் ஆதரவை திரட்டுவோம். பொது வாக்கெடுப்பு ஈழத்தமிழர் தேசத்திலே நடத்தப்படட்டும். ஒவ்வொரு நாட்டின் ஒருமைப்பாட்டையும் பாதுகாக்கத்தான் இந்தியா இருக்கிறதா? என்ன உலகத்துக்கே நீதான் காவல்காரனா? அங்க போய் தலையிடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை? ஆகவே ஈழத்தமிழர்கள் பிரச்சனையில் விடியல் ஏற்படும், காலம் மாறும், நிலைமைகள் மாறும். என்னை விட வேகமான இளைஞர்கள் முன்தோன்றி வருவார்கள். என்னை விட வேகமான உணர்ச்சியோடு, தன்மான உணர்ச்சியோடு தமிழ்நாட்டிலே பிறக்கிற பிள்ளைகள், இளம் பிள்ளைகள் வரலாற்றை படித்து உணர்ச்சி மிக்கவர்களாக நம் தொப்புள் கொடி உறவுகளை காக்க வேண்டியது நம் கடமை என்று அவர்கள் துடித்தெழுந்து முன்வர வேண்டும், முன்வருவார்கள். அப்படி ஒரு காலம் மலரும். மலரட்டும் தமிழீழம், மலரட்டும். அழியட்டும் சிங்கள கொட்டம், அழியட்டும். வாழ்க வாழ்க.